அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 9 11 முடிய நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 9 11 வரைக்கும் நாம் வாசிக்கலாம். எல்லா உடலிலும் இன்னும் அதிகமாய் பெருகும் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கண்களால் விளைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் ஆளுக்கு என்று துப்புரவாளர்களும் இடரில் அற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை தான் நாம பார்த்து வந்து கொண்டு வருகிறோம். ஒரு வேத பாடமாக நாம் அதை தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த பிலிப்பிய நிருபம் வந்து நமக்கு கிறிஸ்தவ வாழ்வியலை போதிக்கிறது. நான் இந்த வேத பாடத்திற்கு தலைப்பை என்ன கொடுத்திருக்கேன்னா, கிறிஸ்தவ வாழ்வியலை போதிக்கும் பிலிப்பிய நிருபம். நிருபங்கள் நமக்கு அநேக காரியங்களை நடைமுறைப்படுத்த வேண்டிய சத்தியங்களை நமக்கு தெளிவாய் போதிக்கக்கூடியதா இருக்கிறது. அதனாலதான் அந்த நிருபங்களை எடுத்து நம்ம அதிகமா கான்சென்ட்ரேட் பண்றோம். நிருபங்களை மையமா வைத்து பரிசுத்த வேதாகமம் முழுக்க நம்மளுடைய தியானம் இருக்கிறது. ஆதியாகமத்திலிருந்து படையற்பாடு முழுக்கவும் நிருபத்திலிருந்து இந்த கண்ணோட்டத்திலிருந்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அது எபிரேய நிருபமா இருந்தாலும் சரி, பிலிப்பிய நிருபமா இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட நிருபங்களை கையாளும் பொழுது நம்ம முழு வேதாகமத்தையும் நம்ம கையாளுறோம். அதனாலதான் இதை ஒரு அடிப்படையா பேஸா வச்சுக்கிட்டு இதுல இருந்து நம்ம பைபிள் ஃபுல்லும் நம்ம தியானிச்சுட்டு வரோம். அதுல இந்த பிலிப்பிய நிருபம் ரொம்ப ஸ்பெஷல். நான் முன்னாடி சொன்ன மாதிரி, ஏன்னா வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷமா இருக்கிறது எப்படி? இந்த நிருபத்தினுடைய கோர் கான்செப்டே என்னன்னா சந்தோஷம். எதன் மத்தியில சந்தோஷம்? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது, எல்லாம் கரெக்டா இருக்கும் பொழுது, எல்லாம் நம்ம விருப்பப்படி நடக்கும் பொழுது சந்தோஷம்ன்றது கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம இயல்பா சந்தோஷமா இருக்கிறது இயற்கை தான். ஆனா சூழ்நிலைகள் எதிர்மறையா இருக்கும் பொழுது கூட நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும். ஏன் அப்படின்னா, அது சூழ்நிலை நிமித்தமாவே கர்த்தர் நன்மைகளை செய்வார். அந்த சூழ்நிலைகள் நிமித்தமாவே கர்த்தர் அதிக நன்மைகளை நமக்கு செய்வார் அப்படின்ற விசுவாசம் நமக்கு இருக்கு. அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போகுன்ற பெரிய நம்பிக்கை நமக்கு இருக்கு. அதனால இந்த நிருபத்தை நம்ம தியானித்து வந்திருக்கிறோம். ஏற்கனவே ஒரு 22 வாரங்களாக இந்த முதலாம் அதிகாரத்தை நம்ம வேர்ட் பை வேர்ட் பார்த்துட்டோம். அதாவது வசனமா கூட இல்லை, வார்த்தையாகவே நம்ம இந்த முதலாம் அதிகாரத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். அதனால இந்த முறை நான் முன்னாடி சொன்ன மாதிரி சத்தியத்திற்குள்ளாக சில டாபிக்ஸா தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதனாலதான் டைரக்டா நம்ம 9ஆம் வசனம் போனோம். போன முறை இந்த 9ஆம் வசனம் வரதுக்கே 10 வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு. இந்த 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் வரதுக்கே 12 வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வேகமா போனோம். இதுல ரொம்ப இந்த சுவிசேஷன்னா என்ன, அப்புறம் இந்த ரொம்ப இதை நம்ம அந்த பகுதியில் நம்ம தியானிச்சிருக்கிறோம். குறிப்பா இந்த 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நம்ம அப்போஸ்தலனாகிய பவுலின் ஜெபங்கள் அப்படின்ற தலைப்புல நம்ம ஞாயிற்றுக்கிழமையில கிட்டத்தட்ட 1.5 வருஷம் நம்ம தொடர்ந்து அந்த சத்தியங்களை பார்த்துட்டு வரும்போது கூட இந்த பகுதிக்கு நான் அதிக கவனம் செலுத்தினேன். இருந்தாலும் கர்த்தர் இந்த நாளில நமக்கு புதிய காரியங்களை தான் நமக்கு கற்றுத்தர போறாரு. ஆல்ரெடி இந்த பிலிப்பிய நிருபத்தை ஒரு முறை பார்த்திருந்தாலும் சரி, ஆல்ரெடி அப்போஸ்தலனாகிய பவுலின் ஜெபங்கள்ன்ற தலைப்பின் கீழாக இந்த சத்தியத்தை நம்ம சமீபத்துல கேட்டிருந்தாலும் சரி, இந்த நாள்ல நமக்கு கர்த்தர் புதிய காரியங்களை தான் நமக்கு கற்றுத்தர போறார். நமக்குன்னா எனக்கும் சேர்த்து தான், நம்ம எல்லாருக்கும் சேர்த்து தான் கர்த்தர் நமக்கு புதிய காரியங்களை கற்றுத்தர போகிறார். இதுல அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த ஜனங்களுக்காய் ஜெபித்த ஜெபத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த ஜனங்களுடைய தேவைகளுக்காக, பொதுவா எதுக்கு நம்ம ஜெபிப்போம் அப்படின்னாலே ஒரு தேவைக்காக தான் நம்ம கர்த்தரை அணுகுகிறவர்களாய் நம்ம இருக்கிறோம். அதாவது ஜெபம்ன்றது நம்முடைய தேவைகளுக்காக, நமக்கான ஒரு வேண்டுதலாக, நம்முடைய தேவைகளை இந்த பூமியில நிலை நிறுத்துகிறதுக்காக மாத்திரம் தான் நம்ம ஜெபத்தை அப்படி ஒரு கண்ணோட்டத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா ஜெபம்ன்றது என்னன்னா தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியது, தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியது, தேவனுடைய மன விருப்பத்தை அவர் என்ன செய்யணும்னு விரும்புறாரோ அதை இந்த பூமியில நிறைவேற்ற வேண்டியது ஜெபம். இந்த பூமியில கர்த்தர் நம்மை கொண்டுதான் கிரியை செய்ய விரும்புகிறார், நம்மை கொண்டுதான் அவர் செயலாற்ற விரும்புகிறார், நம்மை கொண்டுதான் அவர் எல்லா காரியங்களையும் செய்ய விரும்புகிறார். ஏன்னா அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், அந்த வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக தான் நம்மளை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாரு. அதற்காக தான் நம்மளை முன்குறி தெரிந்து கொண்டு அதுக்கான நீதிமானாக்கி அதுக்கான எல்லா வல்லமைகளையும் கொடுத்து நம்மளை அதற்காக தான் வச்சிருக்கிறாரு. அதனால நாம் அது
செயலாற்ற வேண்டியது நம்முடைய கடமை. தேவன் தான் மறுபடியும் செய்வாருன்ட்டு நம்ம காத்திருக்க வேணாம். அவர் நமக்கு மூலமாய் நம் மூலமாய் இந்த பூமியில செயலாற்றுகிறதுக்காக தான் நம்மளை அழைச்சிருக்கிறார். அது எதன் மூலமாய்? ஜெபத்தின் மூலமாய். நம்முடைய ஜெபத்தின் மூலமாய் தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற முடியும். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபத்தை நாம பார்க்கிறோம். இதுக்கு முன்பாக இந்த ஆடியன்ஸை பார்த்து என்ன சொல்றாரு? இதுல இருக்கிற இதை கேட்கிறவங்கள ஒரு 3 வகையாக பிரிக்கிறார். ஒருத்தவங்க தான் லார்ஜர் ஆடியன்ஸ். யாருன்னா பரிசுத்தவான்கள், கண்காணிகள், உதவிக்காரர் அப்படின்ட்டு ஒரு ஆர்டர்ல பிரிக்கிறாரு. இதெல்லாம் நம்ம தெளிவா பார்த்தோம். ஒரு சபை, ஒரு ஊழியம் எப்படிப்பட்ட கட்டமைப்புல இருக்கணும், ஒரு உட்கட்டமைப்பு, அதோட பாடி, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு, ஒரு சபையினுடைய ஒரு ஊழியத்தினுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்ட்டு நம்ம இதன் மூலமாய் நம்ம பார்த்தோம். இந்த பரிசுத்தவான்கள் யார் அப்படின்ட்டு ஒரு 9 காரியங்கள்ல நான் சொன்னேன். யார் யார் இந்த பரிசுத்தவான்கள், இதை பெற்றுக்கொள்ள வேண்டிய பரிசுத்தவான்கள் யாரு அப்படின்றது 9 காரியங்களை சொன்னேன். இந்த பரிசுத்தவான்கள் என்னென்ன காரியங்களில அவங்க செய்தாங்க, என்னென்ன காரியங்கள்ல அவங்க இன்னும் கொஞ்சம் முன்னேற வேண்டும், இன்னும் கொஞ்சம் முன்னேற வேணும் அப்படின்னும் பொழுது எப்படி சொல்றதுன்னா, அவங்க அதுல இருக்கிறாங்க, அதை செஞ்சுட்டு இருக்காங்க, ஆல்ரெடி அந்த இதுல இருக்கிறாங்க. ஆனாலும் அதுல இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகணும். இது ரொம்ப முக்கியமான சத்தியம் கிறிஸ்தவத்தை பொறுத்த வரைக்கும். கிறிஸ்தவ விசுவாசத்துல நாம சில விஷயங்களை ரெகுலரா செய்வோம். ஜெபிப்போம், பைபிள் படிப்போம், பிறர் மீது அன்பு செலுத்துவோம். நம்ம சில கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த சில காரியங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றிட்டு தான் இருப்போம். ஆனா அது போதாது. இல்ல, இன்னும் செய்யணும் ஆண்டவரே, இன்னும் நான் உமக்காக ஓடணும், இன்னும் நான் உமக்காக நான் எப்படி செயலாற்றணும். இந்த மனநிலை எப்பொழுதும் ஒரு கிறிஸ்தவ விசுவாசத்தில் இருக்கிறவங்களுக்கு அவசியம். அதாவது பெற்றுக்கொள்வதில் மன நிறைவா இருக்கணும். அது கொஞ்சமா இருந்தாலும் சரி, பெற்றுக்கொள்வதில் மன நிறைவா இருக்கணும். ஆண்டவரே, எனக்கு இவ்வளவு பெரிய கிருபைகளை நீர் கொடுத்திருக்கிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம் அப்படின்ட்டு பெற்றுக்கொண்டதுல அது எதுவாக இருந்தாலும் சரி, அது கொஞ்சம் நம்முடைய உள்ளான மனசு சொல்கிற கொஞ்சமாக இருந்தாலும் சரி, இல்ல நம்ம சுற்றி இருக்கிற சொல்ல, என்ன இவ்வளவுதான் ஆசீர்வாதமா உனக்கு, இவ்வளவுதான் நீ நன்மை பெற்றுக்கொள்வியா அப்படின்ட்டு கேட்கிற கொஞ்ச காரியங்களா இருந்தாலும் சரி, அதுல நீங்கள் நிறைவான மனதோடு கூட இருக்கவும், கர்த்தருக்குன்னு நீங்க செய்யற காரியங்கள்ல வாஞ்சி உள்ளவர்களாகவும் இருக்கணும். ஆனா இன்னைக்கு எங்க பிரச்சனை வருதுன்னா, இது அப்படியே தலைகளா நடக்குது. கர்த்தருக்கு நாம செய்யறதுல ரொம்ப மன நிறைவாயிடுறோம். ஆண்டவரே, இன்னைக்கு நான் ஒரு அதிகாரத்தை வாசிச்சிட்டேன், இது எனக்கு அப்படியே அவங்களுக்கு மண்டைக்கு மேல ஒளிவட்டமே வந்துடும். ஒரு சில நாள்லாம் ஒரு பைபிள் சாப்டர் ஒரு அதிகாரம் வாசிட்டு இன்னொரு அதிகாரத்தை வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அவங்களுக்கு தலைக்கு பின்னாடி ஒளிவட்டமே வந்த மாதிரி அவங்க பேச்செல்லாம் அப்படியே வேத வல்லுநர்களாவே மாறிடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க போயிடும். இல்ல யாருக்காவது ஒருத்தருக்கு உதவி செஞ்சுட்டாங்கன்னா அவங்களுக்குள்ளவே, ஆஹா, நம்ம ஒரு பெரிய கிறிஸ்துவே இறங்கி நம்ம மூலமாய் செயல்பட்ட மாதிரி நம்மளுடைய மனது யோசிக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் இயல்பா வர்றதுதான், பிராக்டிக்கலா எல்லாரும் வர்றதுதான். ஆனா நன்மைகளை செய்கிறதுல நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. இன்னும் சொல்ல போனா நன்மை செய்கிறதுல நம்ம திருப்தி ஆயிடவே கூடாது. நான் செஞ்சது போதும், நான் ஜெபிச்சது போதும், நான் வேதம் வாசிச்சது போதும், நான் கர்த்தருக்காய் எழும்பி செஞ்சது காரியங்கள் போதும் அப்படின்ற மன நிறைவு நமக்கு வந்துடவே கூடாது. இன்னும் ஏதாவது செய்ய முடியுமா, இன்னும் இதை எப்படியாவது மெருகேற்ற முடியுமா, இன்னும் நான் எப்படி இதுல முன்னேறி போறது அப்படின்ற மனநிலை எப்பொழுதுமே நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். பெற்றுக்கொள்வதில் மன நிறைவா இருக்கணும், செயலாற்றுவதில் இன்னும் வாஞ்சியா இருக்கணும். இந்த ஒரு கோர் கான்செப்ட் தான் இந்த ஜெபத்தின் மூலமாய் நமக்கு தெரிகிறது. இங்க இந்த 11 வசனங்கள், 3ஆம் வசனத்திலிருந்து இந்த 11ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற காரியங்கள் இதுதான் நமக்கு கற்றுத்தருது, இதுதான் நமக்கு போதிக்குது, இந்த விஷயத்தை தான் நமக்கு சொல்லி தருது. இதை தான் நம்ம பார்க்கும்படியாய் நம்ம இருக்கிறோம். இதுல நான் முன்னாடி சொன்ன மாதிரி 1ஆம் வசனம் from 2ல இருக்குது. 2வது இன்ட்ரோடக்ஷன், அதாவது ஒரு நிருபம் எப்படி ஆரம்பிக்குமோ அப்படி ஆரம்பிக்குது. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிருபைனா என்ன, சமாதானம்னா என்ன என்று நான் சொல்லியிருக்கேன். கர்த்தருக்கு சித்தமா இருந்தால் நம்ம மறுபடியும் இந்த பகுதி வரும்போது நான் அந்த 2ஆம் வசனத்தை மறுபடியும் நான் சொல்றேன். இதுல பரிசுத்தவான்கள் அப்படின்ட்டு இதை கேட்கிறவர்களை அழைக்கிறார். அப்ப பரிசுத்தவான்களாய் இருக்கிறாங்க. இந்த பரிசுத்தவான்களை ஆவிக்குரிய சத்தியத்தில், ஆவிக்குரிய விதத்தில் வழி நடத்துகிறதற்கு கண்காணிகள் இருக்கிறாங்க. இந்த பரிசுத்தவான்களை இன்னும் பரிசுத்தவான்களாக பரிசுத்தத்தில் அவளை காத்து கொள்ளும்படியாய் உதவிக்காரர், டீக்கன்ஸ்லாம் இருக்கிறாங்க. இப்ப இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர், இப்படிப்பட்ட சபைக்கு அவர் இந்த லெட்டரை எழுதும் பொழுது இந்த பரிசுத்தவான்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொறுப்பை உணர்ந்த நிலையில் இருப்பவர்கள், பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள்,
உலகத்தின் அசுத்தத்திலிருந்து விலகி தங்களை காத்து கொண்டவர்கள், பரிசுத்த ஆவியின் மூலமாய் சரியானவற்றை அறிந்தவர்கள், என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு என்று இருப்பவர்கள், தன்னை ஜீவ பலியாய் முழுமையாய் அர்ப்பணித்தவர்கள், வேறு பிரிக்கப்பட்ட அனுபவத்தை, அந்த ஒரு மனநிலையை கொண்டவர்கள், தாங்கள் யார், தங்களுடைய அழைப்பு என்ன என்ற தெளிவை பெற்றவர்கள், தங்களை அழைத்தவரோடு கூட சரியான உறவில் இருப்பவர்கள் அப்படின்னு 9 காரியங்களை நம்ம பார்த்தோம். இந்த 9 காரியங்கள்ல இருக்கிறவங்க தான் பரிசுத்தவான்கள் அப்படின்ட்டு பரிசுத்த வேதாகம் நமக்கு கற்றுத்தருது. இப்படிப்பட்ட இந்த பிலிப்பு பட்டணத்து சபையார் எப்படிப்பட்ட ஐக்கியத்தில் இருந்தாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். அவங்களுடைய ஐக்கியம் நம்மளுடைய ஐக்கியத்தை போன்று அல்ல. நாம சில நேரத்தில் ஐக்கியங்களை ஒரு எதிர்பார்ப்பின் மத்தியில நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். இதான் கடைசியா நம்ம போன வாரத்துல பார்த்து முடிச்சோம். ஒரு நம்முடைய ஐக்கியங்கள்லாம் எப்படி அமைஞ்சிருச்சு அப்படின்னா, அது ஒரு உலகத்துல இருக்கிறவங்களுடைய ஐக்கியத்தை போல இருக்கு. ஒரு மற்ற விசுவாசத்துல இருக்கிறவங்கள இல்ல மற்ற ஒரு மார்க்கத்துல இருக்கிறவங்க கூட பாத்தீங்கன்னா, அவங்க கோயிலுக்கு போவாங்க, கொஞ்ச நேரம் சில இடத்துல பாட்டு மியூசிக்லாம் போட்டு பாட்டெல்லாம் பாடுறாங்க, உட்காந்து கொஞ்ச நேரம் தியானம் பண்றாங்க, அப்புறம் கடவுளுக்குன்னு ஏதோ தங்களால முடிஞ்ச காணிக்கைகளை செலுத்துறாங்க. கடவுளை போய் பார்த்துட்டு விட்டோன்னு மன நிறைவோடு கூட வீட்டுக்கு வராங்க. அவங்கள போயிட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முகம்லாம் ஃப்ரெஷ்ஷா, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்ற ஒரு மனநிலையோடு இருக்கு. கிறிஸ்தவத்திலையும் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோட கூட தான் என்ன பண்றோம், ஐக்கியத்துல நம்ம இணைஞ்சிடறோம். சபைக்கு வரதா இருந்தாலும் சரி, அதுல எந்த ஐக்கியமா இருந்தாலும் சரி, எங்க நம்ம போனாலும் சரி, ஒரு போறோம், ஒரு கடமைன்னு ஒரு 4 பாட்டை பாடுறோம், ஒரு கடமைக்குன்னு ஒரு 4 ஜெபத்தை செய்யறோம், ஒரு கடமைன்ட்டு ஒரு சத்தியங்களை கேட்கிறோம், அப்புறம் கடவுளுக்காக ஏதாவது செலுத்துறோம், திருப்பி இந்த ஒரு பெரிய ஒரு மன நிறைவோடு கூட நம்ம வந்துடுறோம். இது போதுமான்னு கேட்டா போதாது. இது செய்யக்கூடாதான்னு கேட்டா செய்யணும். இது கண்டிப்பா இது ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு பேசிக். ஏதோ மனம் போன போக்குல நம்ம செய்கிறவர்கள் கிடையாது இல்ல. இதுக்குன்னு ஒரு ஆர்டர் வச்சிருக்கிறோம். அதனால ஒரு பாட்டு பாடி ஜெபம் பண்ணி சத்தியத்தை கேட்டு இந்த ஸ்ட்ரக்சர் நம்மள வழி நடத்துது. ஆனா இது போக 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 எப்படி ஆயிருதுன்னா, ஒரு கடமைன்னு செய்யும் பொழுது இது தப்பா மாறிடும். எப்பவுமே பாரம்பரியம் எங்க தப்பா மாறுதுன்னா, அதனுடைய ஆழமான கருத்துக்கள், ஆழமான சத்தியங்கள், அது செய்ய வேண்டிய விதங்களை, எதற்காக செய்யறோன்ற நோக்கத்தை மறந்து செய்யறதுதான் பாரம்பரியமா மாறுது. அப்படிப்பட்ட பாரம்பரியங்கள் நம்மளை சரியான விதத்துல நடத்தாது. ஏதோ போறாங்க, ஏதோ செய்யறாங்க, ஏதோ எந்திரிச்சு நிக்கிறாங்க, ஏதோ விசுவாச அறிக்கையை சொல்றாங்க, நானும் சொல்றேன் அப்படின்ட்டு சொல்றதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. உணர்ந்தவர்களாய், சத்தியத்தை ஏற்றவர்களாய், வேதத்தை பகுத்து ஆய்ந்தவர்களாய், கர்த்தரோடு கூட உறவை நெருங்குகிறவர்களாய் நம்முடைய ஐக்கியங்கள் இருக்கணும். நம்முடைய ஐக்கியங்கள் அப்படிப்பட்ட ஐக்கியங்களாய் இருக்கும்போது மாத்திரம்தான் ஒரு பெரிய விதங்கள்ல நம்மளுடைய ஆவிக்குரிய எழுச்சி நமக்கு ஏற்படும். இந்த பிலிப்பு பட்டணத்து சபையார் பார்த்தீங்கன்னா, அவங்க சில ஆவிக்குரிய நல்ல குணங்களை பெற்றுக் கொண்டிருந்தாங்க. அந்த குணங்கள் நம்மள்ட்டையும் இருக்கணும் அப்படின்ட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. ஆனா சில விஷயங்கள்ல இன்னும் அதிகமா அவங்க செய்யறாங்க, இன்னும் அதிகமா நம்ம செயலாற்றணும். இது அவங்களுக்கு மாத்திரம் இல்ல, நமக்கும். நீங்க கம்பேரிட்டிவ்லி பிலிப்பு பட்டணத்து சபையும் இன்னைய காலகட்டத்தில் இருக்கிற நம்முடைய சபைகளையும் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. இந்த ஜனங்களையும் நம்ம கிட்ட வைக்கவே முடியாது. ஏன்னா இவங்க மிகப்பெரிய அளவுல கர்த்தருக்காய் வைராக்கியமா இருந்திருக்காங்க. எவ்வளவு பெரிய சூழ்நிலைகளையும், எவ்வளவு பெரிய ஆபத்துகளையும், எவ்வளவு பெரிய போராட்டங்களையும், அது எல்லாவற்றிலையும் அவங்க ஜெயிக்கிறவர்களா இருந்தாங்க. ஆனா நம்ம அந்த அளவுக்கு இருக்கிறோமான்னு கேட்டா நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி அந்த அளவுக்கு இல்லை. ஆனாலும் சில விஷயங்கள்ல நம்ம அந்த சபை அப்படின்ற ஒரு நோக்கத்துல நம்ம பொருத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அவங்க இந்த உண்மையான கிறிஸ்தவ ஐக்கியத்தை அறிந்தவர்களாய், அதுல உடன்பட்டவர்களாய், ஏன்னா 3ஆம் வசனம் அப்படிதான் போட்டிருக்கு. பிலிப்பியர்கள் நிருபம் 3ஆம் வசனம் அப்படி சொல்லிட்டு, சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியால் அப்படின்னு போட்டிருக்கு. 7ஆம் வசனத்துல, என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்துகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானபடியால். அப்ப கிருபையில பங்குள்ளவர்களாக அவங்க இருக்கிறாங்க. தேவன் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கொடுத்த கிருபையில இவர்களெல்லாம் பங்குள்ளவர்களா இருக்கிறாங்க. இவங்களுடைய ஐக்கியம் இந்த ஊழியக்காரனுக்கும் இந்த சபை அங்கத்தினருக்கும் இடையான ஐக்கியம் எப்படிப்பட்ட ஐக்கியமா இருக்கு? இந்த ஊழியக்காரன் பெற்றுக்கொண்ட கிருபைகளை இந்த சபை அங்கத்தினர் பெற்றுக்கொள்றாங்க. இந்த ஊழியக்காரன் பெற்றுக்கொண்ட தரிசனத்தை
இந்த சபை அங்கத்தினர் இந்த ஊழியக்காரன் நிறைவேற்றுகிறது போல நிறைவேற்றுறாங்க. ஏன்னா இப்ப அவரு ஜெயில இருக்காரு. இவங்க தான் செயலாற்றுறாங்க. இந்த ஊழியக்காரன் இருதயத்தில் இருந்த பாரங்களை இவங்க நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஊழியக்காரன் எடுக்கிற வாஞ்சைகளை, கர்த்தருக்குன்னு எடுக்கிற பிரயாசங்களை இவங்க என்ன பண்றாங்க? செயலாற்றி கொண்டு இருக்கிறாங்க. அப்ப ஐக்கியம்ன்றது இப்படிப்பட்ட ஐக்கியமா இருக்கும். சபையில ஒரு ஐக்கியம்ன்றது செயலாற்றுகிற ஐக்கியமா இருக்கணும். கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, செய்கிறவர்களாய், நாம செயலாற்றுகிறவர்களாய் இருக்கணும். ஆனா இன்னொன்னு சொல்லிட்டேன், ரிசல்ட் ஐயோ நான் வந்து இவ்வளவு பிரயாசப்பட்டேன், எனக்கு ரிசல்ட்டே இல்லை, அந்த கவலையே உங்களுக்கு வேணாம். உங்க வேலை என்னன்னா செய்யறது தான். இதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தர மாடல். கார்பரேட் கற்றுத்தர மாடல்னா நீ என்ன செய்யறியோ அதுக்கு ரிசல்ட் எதிர்பார்க்கணும். நீ ஒர்க்னா இந்த இத்தனை ஹவர் நீ ஒர்க் பண்ணிருக்க, இத்தனை இவ்வளவு ரிசல்ட் உனக்கு வேணும். இது வந்து கார்பரேட் மாடல். நம்ம ஊழியத்துல கார்பரேட்டை கொண்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது. கர்த்தர் அதை சொல்றதும் கிடையாது, கர்த்தர் அப்படி எதிர்பார்க்கறதும் கிடையாது. நீ அவர் சொல்றது என்னன்னா, நான் சொன்னது செஞ்சியா, அவ்வளவுதான். இதுல ரிசல்ட் என்ன? ரிசல்ட் அவர் வேலை. நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, வெளியே செய்கிறவராலே ஆகும். ரிசல்ட்ன்றது அவர் வேலை. அதனால சில நேரத்துல நம்ம இந்த கூட்டங்களை கூட்டி சேர்க்கும் பொழுதோ, இதுல நம்ம சோர்ந்து போயிடவே கூடாது, இதுல நம்ம தொய்வடைச்சிடவே கூடாது. நம்ம வேலைய எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா செய்யணுமோ, எந்த அளவுக்கு அதுக்கான பிரயாசப்படணுமோ, எந்த அளவுக்கு அதுல நம்ம முயற்சி எடுக்கணுமோ அதுக்கான பலனை கர்த்தர் தருவார். கர்த்தர் அதுக்கான பலனை நமக்கு தரக்கூடியவரா இருக்கிறார். அப்ப இந்த பிலிப்பு பட்டணத்து சபையாரை குறித்து அவங்க உடன்பட்டவர்களா இருக்கிறாங்க, பங்குள்ளவர்களா இருக்கிறாங்க. அவங்களுக்காக 3 ஜெப குறிப்புகளை இந்த 9ஆம் வசனம், 10ஆம் வசனம், 11ஆம் வசனங்கள்ல அப்போஸ்தலனாகிய பவுல் செய்றார். இந்த உண்மையான கிறிஸ்தவ ஐக்கியம் அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு இந்த ஊழியக்காரனுக்கும் இந்த விசுவாசிகளுக்கும், அதாவது இந்த சபை அங்கத்தினருக்கும் ஒரே கருத்து இருந்துச்சு, ஒரே தரிசனம் இருந்துச்சு, ஒரே விதமான வாஞ்சை இருந்துச்சு, ஒரே விதமான செயல் இருந்துச்சு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பூமி எங்கும் சுவிசேஷத்தை கொண்டு போகணும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். இது ஒரே நோக்கம் தான் அவங்க 2 பேருக்குமே இருந்துச்சு. இதுதான் ஒரு உண்மையான ஐக்கியம் அப்படின்றதுக்கான அடையாளமாக இருக்குது. உனக்கு ஒரு தேவை இருக்கு, எனக்கு ஒரு தேவை இருக்கு. உன்னுடைய தேவையை நான் சந்திக்கிறேன், என்னுடைய தேவை நீ சந்திச்சுக்கோ. உனக்கு ஜெப விண்ணப்பத்தை நான் செய்யறேன், என்னுடைய பொருளாதார தேவை நீ சந்திச்சுக்கோ. இப்படிப்பட்ட ஐக்கியம் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு மியூச்சுவல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு மியூச்சுவலான ஒரு பெனிஃபிட்டை பெற்றுக்கொள்ற ஒரு ஐக்கியம் கிடையாது. ஆனா இன்னைக்கு ஐக்கியம் அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு சரி செய்ய வேண்டிய இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். நிறைய ஓட்டைகளை அடைக்க வேண்டிய இடத்துல நாம இருக்கிறோம். அநேக ரிப்பேர் வேலையை பார்க்க வேண்டிய இடத்துல நாம இருக்கிறோம். சரி செய்யணும். ஆவியானவர் அதான் செய்யறாரு. அதான் நமக்கு சரியான காரியங்களை கற்று தந்து நம்ம வழுவி போகாமல் இருக்க நம்மளை காத்து நம்மளை வழி நடத்துறார். அப்ப சில விஷயங்களை நாம தெளிவா இருக்க வேண்டியது அவசியம் ஊழியத்தின் பாதையில. அப்ப உலகமெங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். இந்த ஒரு நோக்கத்திற்காக தான் இந்த ஐக்கியமே இருக்குது. அதை நம்ம கொய்னோனியா அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுல 4 விதமான அர்த்தங்களை நாம் பார்த்தோம். ஒண்ணு ஐக்கியம், பொருளாதார பங்களிப்பு, தான தர்மங்களில் ஒரு பகிர்ந்து கொள்வது, ஷேரிங், கான்ட்ரிபியூஷன், ஃபெல்லோஷிப், அப்புறம் பார்ட்டிசிபேஷன், உடன்பட்டு பங்கு கொள்வது. இந்த உடன்பட்டு பங்கு கொள்வது தான் அதிகமான முறை இந்த கொய்னோனியோன்ற வார்த்தைக்கு மொழிபெயர்க்கிறாங்க. அப்ப ஒரு ஐக்கியம்ன்றது அதுல சில பொருளாதாரத்திற்கு சார்ந்த சில பங்களிப்பு இருக்கதான் செய்யுது, மியூச்சுவலா. சில தான தர்மங்கள் இருக்கதான் செய்யுது, சில பகிர்ந்து கொள்வது, ஷேரிங். ஒரு கஷ்ட நேரத்துல நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். அது எதுவா இருந்தாலும் சரி, நம்முடைய மனது குறைகளை ஷேர் பண்ணிக்கிறோம். ஒரு முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய பொருளாதாரத்திலையும் நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். ஆனா இதுல அதிகமா நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது பங்களிப்பு, உடன்படுவது. ஒருவருக்காய் ஒருவர் உடன்படுவது, ஒருவருக்காய் ஒருவர் பங்களிப்பது. அந்த இந்த இதனுடைய பாண்டிங், இதனுடைய க்ளூ என்னன்னு கேட்டீங்கன்னா, இது எது இதை சேர்க்கணும், இந்த ஐக்கியத்தை, இந்த வெவ்வேறான ஆட்களை, வெவ்வேறான திறமைகள் உள்ளவர்களே, வெவ்வேறான மனிதர்களை எது வந்து ஒன்னாக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்ததான பாரம், கர்த்தருடைய நாம மகிமை. இதுதான் வந்து என்ன பண்ணணும், ஒரு ஐக்கியத்திற்கான பாண்டிங்கா இருக்கணும். இவங்க எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா, நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம், நாம எதுல இன்னும் கொஞ்சம் முன்னேறணும் அப்படின்றத ஒரு 5 காரியங்களை நாம பார்க்க போறோம். இந்த பிலிப்பு பட்டணத்து விசுவாசிகள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இவங்களுக்காக ஒரு ஜெபம் பண்றாரு. இப்ப நம்ம வாசிச்சோம்ல, மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன் அப்படின்ட்டு இந்த பிலிப்பு பட்டணத்து ஜனங்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் வேண்டுதல் செய்கிறார். ஆனா நீங்க இதே பிலிப்பு நிருபம் 1 19 நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியின் உதவினாலும் எனக்கு ரட்சிப்பாய் முடியும் என்று அறிவேன். இப்ப இவர் ஒரு வாஞ்சிக்கிறாரு, இவர் ஒரு எதிர்பார்ப்புல இருக்கிறாரு. இதெல்லாம் குறித்து நம்ம பார்த்தோம். வேர்ட் பை வேர்டா நம்ம பார்க்கும்போது நிறைய காரியங்களை பார்த்தோம். இந்த எதிர்பார்ப்பு, இந்த ஊழியக்காரனுடைய எதிர்பார்ப்பு எதன் மூலமா நடந்துச்சுன்னு சொல்றாரு? அந்த ஜனங்களுடைய ஜெபத்தினால். இது ஒரு ஊழியக்காரன் ஜெபம் பண்ணி நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் நடக்குது அப்படின்றத நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியுது. அதுதான் அந்த ஒரு மைண்ட் செட்லயே நம்ம வாழ்ந்துடுறோம். தப்பு இல்ல, உண்மைதான், கர்த்தர் அதை செய்யறாரு தான். ஆனா ஒரு விசுவாசிகளாகிய நாம ஊழியக்காரங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அதுவும் கர்த்தர் போதிக்கிறாரு, அதுவும் எதிர்பார்க்கிறாரு. அப்படிதான் கர்த்தர் செயல்படுகிறார். எப்படி ஒரு ஊழியக்காரன் ஒரு விசுவாசிகளுக்காய் ஜெபம் பண்றானோ, அதே பாரம் ஒரு விசுவாசிகள், சபை அங்கத்தினர், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஊழியக்காரனுக்காய் ஜெபம் பண்ண வேண்டியது அவசியம். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவா சொல்றாரு, உங்க ஜெபத்தினால இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவி, பரிசுத்த ஆவியானவருடைய உதவினாலதான் எனக்கு நான் நினைச்சது நடந்துச்சு அப்படின்றார். இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணி இந்த ஊழியக்காரருக்கு நடந்துச்சு அப்படின்னு நம்ம என்னைக்கா சொல்றோமா? அந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்ணி எனக்கு நடந்துச்சு நம்ம சொல்றோம், சாட்சி சொல்றோம். ஜனங்களா எனக்கு ஜெபம் பண்ணாங்க, என் ஊழியம் இப்படி பெருகுச்சுன்ட்டு ஊழியக்காரங்க சாட்சி ரொம்ப கம்மி சொல்றாங்க தான், ஆனா ரொம்ப கம்மி, ரொம்ப சொற்பமா இருக்கு. ஆனா அது செய்யணும். ஒரு ஊழியம் கட்டப்படுகிறது அப்படின்னா அது தேவனுடைய ஆவியானவருடைய முயற்சி, தேவனுடைய ஆவியானவருடைய செயல், அந்த ஊழியக்காரனுடைய முயற்சி மாத்திரமல்ல, ஒவ்வொரு விசுவாசிகளினுடைய ஜெபம் அதுல இருக்கு. ஒவ்வொரு சபை அங்கத்தினருடைய ஜெபம் அதுல இருக்கு. அதனால இதுலலாம் நம்ம ஒரு ஊழியத்தினுடைய வளர்ச்சியில இவங்களுக்கு எல்லாருக்குமே பங்கு இருக்கு. எல்லாத்துலயுமே பங்கு இருக்கு. ஒரு ஊழியக்காரனுடைய சுகத்துல இவங்க எல்லாருமே பங்கு இருக்கு. ஒரு ஊழியக்காரனுடைய வாஞ்சையில அந்த ஊழியத்தை நிறைவேற்றக்கூடிய காரியங்கள்ல இவர்கள் எல்லாருக்குமே என்ன இருக்கு? பங்கு இருக்கு. இவங்களுடைய ஜெபத்தினாலதான் அங்க நிக்க முடியுது. இவங்களுடைய ஜெபத்தினாலதான் அதை செயல்படுத்த முடியுது. இது ஒற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சத்தியமா இருக்குது. பிலிப்பு பட்டணத்து சபையார் இதை செய்தாங்க, நாமளும் இதை செய்யறோம். நம்ம சபையை இதை செய்து நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொருத்தரும் நம்முடைய ஊழியங்களுக்காக நீங்க ஜெபம் பண்றீங்கன்ட்டு நான் நம்புறேன். இன்னும் அதிகமாக நம்ம ஜெபம் பண்ணணும். இதுல நம்ம நான் முதல்ல சொன்ன மாதிரி இதுல நம்ம திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. நம்ம பண்ற ஜெபம் பண்ணிட்டோம் போதும், அப்படி கிடையாது. இன்னும் என்ன செய்யணும், இன்னும் எப்படி நம்ம இதை டெவலப் பண்ணலாம், இன்னும் எப்படி நம்ம இது பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம நிறைய காரியங்கள் நம்ம யோசிக்கணும். அதான் நான் எப்பவுமே வருஷ கடைசியில ஒரு ரிவ்யூ லெட்டர் கேட்பேன். எனக்கு இந்த ஊழியத்தை குறித்து உங்களுடைய இது என்ன, எண்ணம் என்ன, இன்னும் நம்ம எப்படிலாம் நம்ம மெருகேற்றலாம் அப்படின்ட்டு உங்க எண்ணத்தை அழகா லெட்டரா எழுதி கொடுத்தீங்கன்னா இன்னும். ஏன்னா நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, ஒவ்வொருத்தருக்குள்ளுமே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்ல. ஒவ்வொருத்தருக்குள்ளயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு. பரிசுத்த ஆவியானவர் யாரை கொண்டும் பேசுவார். யாரை கொண்டும் நமக்கு ஊழியக்காரன் சில இதுல தவறா இருக்கும்போது கூட யாரை கொண்டும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, ஒரு கழுதையை வச்சு கூட கர்த்தர் என்ன பண்ணுவாரு, பேசுவார். அவரால் அது முடியும். அதனால இதெல்லாம் நம்ம நான் செய்யறதான் சரி, நான் பண்றதான் கரெக்ட் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு யாருக்கு இருந்தாலும் சரி, அது ஒரு ஊழியக்காரனுக்கு இருந்தா கூட சரி, அது என்ன ஆயிரும், சில நேரத்துல தவறாய் போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இந்த ஒரு மியூச்சுவலான ஒரு கான்ட்ரிபியூஷன்ஸ், பிரேயர் பரிமாற்றங்கள், ஜெப பரிமாற்றங்கள்லாம் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்ட்டு நான் விசுவாசிக்கிறேன். ரெண்டாவது, இந்த விசுவாசிகள், இந்த சபை அங்கத்தினர் எல்லாவற்றிலும் என்ன பண்றாங்க, பங்கு கொள்றாங்க. 1 29 30 பார்த்தீங்கன்னா, ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாய் பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. இங்க பாடுபடுறது யாருன்னு கேட்டா, அப்போஸ்தலனாகிய பவுல் பாடுபடுறாரு. இங்க பிலிப்பு பட்டணத்து சபைகளும் என்ன பண்ணுது, பாடுபடுது. நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது நீங்கள் கேள்விப்பட்டதுமான போராட்டமே உங்களுக்கு உண்டு. இங்க எருசலேம் நகரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் சிறை வைக்கப்படுறாரு.
சிறை வைக்கப்பட்டு அதுவே கேள்விப்பட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவர் சீசருக்கு ரோமாபுரிக்கு கப்பல்ல கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனா அந்த சம்பவம்லாம் நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கிறோம். மிகப்பெரிய துன்பத்தை அனுபவிக்கிறாரு. மிகப்பெரிய விதங்கள்ல பாடுகளை அனுபவிக்கிறாரு. கடைசியில இரவு பகல் தெரியாம 3 நாள் அலமோதி ஒரு ஒரு தீவுல போயிட்டு விழுந்துடுறாங்க. அங்க பார்த்தா பாம்பு கடிக்குது. அங்க இருந்து என்ன பண்றாரு, போறாரு. திருப்பியும் இங்க வந்து வீட்டு சிறையில வைக்கப்பட்டிருக்கிறாரு. இது எல்லாத்தையும் அந்த ஜனங்க கேள்விப்படுறாங்க. என்னிடத்தில் உண்டு என்று நீங்கள் கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது நீங்கள் கேள்விப்படுகிறதுமான போராட்டம் உங்களுக்கும் இருக்கு. இங்க நான் ரொம்ப பரிசுத்தவான், நான் அதிகமா கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவன், எனக்கு மாத்திரம் பெரிய பாடுகள் இருக்கு, உங்களுக்கு இருக்கிற அளவுக்கெல்லாம் கிடையாது, உங்களோட அதிகமான பாடு நான் படுறேன் அப்படின்னு நீங்க சொல்ல. இவரு ஏன்னா அவங்களும் பயங்கரமான பாடுபடுறாங்க. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, ரோம குடியுரிமைன்றது ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸ். நிறைய சலுகைகள் இருக்கு, நிறைய ஸ்லாக்கியங்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள்ல இந்த ரோம பிரஜைகள் அப்படின்ற ஒரு குடியுரிமை வாங்கிக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது அவங்களுக்கு. என்னன்னா வருஷம் வருஷம் ஒரு நீதிபதி வந்து ஒவ்வொரு பட்டணத்துலயும் உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த நீதிபதிட்ட போயிட்டு சீசர், எந்த சீசரோ, ஆகஸ்ட் சீசர், அது நிறைய சீசர் இருக்காங்க, நமக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரிஞ்ச ஜூலியஸ் சீசர்லாம் இருக்கிறாங்க. சீசரே ஆண்டவர் அப்படின்ட்டு எழுதி சைன் பண்ணிட்டு, ஆமா நான் சீசரே ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்துட்டா, அதுக்கப்புறம் இயேசுவை நீங்க ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறேன்னு கூட நீங்க சொல்லிக்கலாம், எந்த தப்பும் கிடையாது, அவங்க எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. ஆனா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அதை செய்யல. ஏன் துன்பப்பட்டாங்கன்னா, அவங்க இயேசுதான்ப்பா ஆண்டவர், நீ சொல்ற சீசர்லாம் ஆண்டவரே, அவன் மனுஷன், ஆளுகிறவனா இருக்கலாம், ஆனா மனுஷன், எங்களுக்கு தலைவனா இருக்கலாம், எங்களுக்கு ராஜாவா இருக்கலாம், அந்த ராஜாக்காக நாங்க ஜெபம் பண்றோம், அந்த ராஜா நல்லா இருக்கணும், இதுதான் நமக்கு மனநிலை. நம்ம ஆளுகிறவர்கள் நல்லா இருக்கணும், நம்ம ஆளுகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணணும், எல்லாம் நமக்கு ஓகே. ஆனா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் சீசர் வந்து கடவுள் மாதிரி அவங்களுக்கு. அதை அப்ப இவங்க கர்த்தரை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால தங்களுடைய குடியுரிமைக்கான ஸ்லாக்கியங்களே என்ன பண்ணிட்டாங்க, இழந்துட்டாங்க. இந்த பிலிப்பு பட்டணத்து நகரம் எவ்வளவு ஒரு செல்வ செழிப்பான நகரமா இருந்துச்சு, எவ்வளவு கிலோ தங்கம் ஒவ்வொரு வருஷமும் வெட்டி எடுக்கப்பட்டுச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு சொன்னேன். ரத்தாம்பரங்கள் வாங்கக்கூடிய ஜனங்கள் அங்க இருந்தாங்க. நம்ம ஊர்ல ரோல்ஸ் ராய்ஸ் காரோட ஷோரூம் இருந்தா எப்படி இருக்கும், இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், அதை வாங்குற ஆள் இருக்கிறான்னு அர்த்தம். மாருதி ஷோரூமே இப்பதான் வந்திருக்கு. அப்ப அப்ப அந்த அளவுக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய ஜனங்கள் அங்க இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு செல்வ செழிப்பா வாழ்ந்த ஜனங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமா எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டமா நினைச்சாங்க. எங்களுடைய குடியிருப்போ பரலோகத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க அதை நோக்கி வாஞ்சிக்கிறவர்களா இருந்துட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஜனங்க. அது மாத்திரம் இல்ல, இவங்களுடைய பாடுகள் உபத்திரவம்ன்றது ரொம்ப அதிகமா இருந்துச்சு. 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள் அப்படின்னு வருது. இதே 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல உபத்திரவத்தில் உடன்பட்டார்கள் அப்படின்னு வருது. இன்னும் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல குறைவிலே பங்கு கொண்டார்கள் வருது. அப்ப எல்லா குறைவு நேரத்திலையும், எல்லா தேவை நேரத்திலையும், எல்லா பலவீன நேரங்களையும் இவங்க என்ன பண்றாங்க, கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்க, இவங்க பொருளாதார பங்களிப்பு கொடுக்குறாங்க, இவங்க உடன்படுறாங்க, அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுறாங்க, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுறாங்க. அந்த அந்த ஊழியனுடைய எல்லா வாஞ்சைகளையும் நிறைவேற்றுகிற ஒரு ஜனங்களா இந்த பிலிப்பு பட்டணத்து ஜனங்க இருக்கிறாங்க. இந்த ஊழியனுடைய வாஞ்சை தேவனுடைய வாஞ்சையா இருக்கு. இந்த ஊழியனுக்கு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றணும்ன்ற வாஞ்சை இருக்கு. அந்த சித்தத்தை, அந்த நோக்கத்தை இந்த ஜனங்க என்ன பண்றாங்க, நிறைவேற்றுறாங்க. அப்ப ஜெபத்துல பங்கு கொள்றாங்க, ஜெபிக்கிறாங்க, ஜெபிக்கிறவர்களாய் அவங்க இருக்கிறாங்க. ஊழியக்காரனோடு கூட அந்த ஊழியத்துல உடன்பட்டவர்களாய் பங்குள்ளவர்களாய் இருக்கிறாங்க. நாம ஊழியக்காரங்களுக்காக, ஊழியங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோமா? ஊழியங்களில பங்கு கொள்றோமா? பார்வையாளர்களாய் இருக்கிறோமா, இல்ல பங்கு கொள்கிறோமா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்ல. நம்ம பார்வையாளர்கள் கிடையாதுல்ல. நம்ம போனோம், 4 பாட்டு பாடுறாங்க, ஜெபம் பண்றாங்க, சும்மா பார்த்துட்டு வருவோம், போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வருவோம், அப்படி அது கிடையாது. அது எல்லா இடத்துலயும் நடக்குது. ஆனா கிறிஸ்தவ விசுவாசம் நமக்கு சொல்லித்தரது பார்வையாளர்களாக இருக்கிறதுக்காக இல்ல, பங்கு கொள்வதற்காக. ஊழியங்கள்ல கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதுல பங்கு. இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சபையில மாத்திரம் கிடையாது, குடும்பத்திலையும் இது வேணும். குடும்பமும் எப்படி யோசிக்கணும், இது தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு என்று நான் செயலாற்றுறேன்,
அதற்காக நான் எல்லா காரியங்களையும் செய்யறேன் அப்படின்ட்டு செய்யறோம். அப்ப இதுதான் இந்த 2 காரியங்கள்ல அவங்க வந்து மிகப்பெரிய விதங்கள்ல இருக்கிறாங்க. மிகப்பெரிய விதங்கள்ல அவங்க கான்ட்ரிபியூட் பண்றாங்க. எல்லா விதங்கள்லயும் நிறைவேற்றி அவங்க முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவங்க சில விஷயங்கள் செய்யறாங்க. ஆனா இன்னும் அதுல முன்னேறணும்னு அவங்களையே சொல்றாரு. யாரு? இந்த பிலிப்பு பட்டணத்து ஜனங்க நம்மள பார்க்கிறோம் எவ்வளவு விசேஷித்தவர்களா இருக்கிறாங்க, எவ்வளவு வாஞ்சை உள்ளவர்களா இருக்காங்க, எவ்வளவு தியாகம் செய்தவர்களா இருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்கும் சில விஷயங்கள்ல முன்னேறணும். நான் சொன்ன மாதிரி செய்யறதுல தொய்வடைஞ்சிடவே கூடாது, நிறைவடைஞ்சிடவே கூடாது. நான் வந்து கர்த்தருக்காக இதை செய்தேன் அப்படின்ட்டு நாம நிறைவடைஞ்சிடவே கூடாது. இன்னும் என்ன செய்யணும் ஆண்டவரே? ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்க வேண்டிய ஜெபத்துல இது தேவை என்ன நான் நினைக்கிறேன். ஒரு நாள் முடிவுல ஆண்டவரே உமக்காக எனக்கு செஞ்சிருக்கேன், இன்னும் நான் எப்படி செய்யணும்? சில விஷயங்களை நாம தவிர்த்து இருக்கலாம், சில விஷயங்கள் பேசாம இருந்திருக்கலாம், சில விஷயங்களை நாம கர்த்தருக்காக வைராக்கியமா நம்ம என்ன பண்ணிருக்கலாம், அவருக்காக நம்ம விட்டுருக்கலாம். பேசிட்டு போ, நீ அதை நான் உடன்பட மாட்டேன், உன்னோடு கூட நான் செயலாற்ற மாட்டேன், சில விஷயங்கள் நான் தலையிட மாட்டேன், ஏன்னா இது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பா இருக்கு அப்படின்ட்டு சில விஷயங்களை நாம ஒதுங்கி வந்திருக்கலாம். நம்ம பண்ணிட்டோம்ட்டு நம்ம ஒரு மன நிறைவு அடைஞ்சிடக்கூடாது. மன நிறைவு அடைஞ்சிட்டோம்னா அது என்ன ஆயிரும்னா அதுவே ஒரு வீண் பெருமைக்கு நம்மளை வழிவகுத்துரும். நமக்கு நம்ம ஒரு இடத்துல பொறுத்து போறோம், ஒரு இடத்துல அமைதியா இருக்கிறோம், ஒரு இடத்துல நம்ம எல்லாவற்றையும் சகிக்கிறோம், ஒரு இடத்துல நம்ம வந்து தீமையானவைகளை பேசல, ஒரு இடத்துல நம்ம கர்த்தருக்கு பிரியமாய் நடந்துக்கிறோம், இல்ல கர்த்தருக்காக ஏதாவது நம்ம செய்யறோம். எல்லாத்துலயும் நம்ம ஆண்டவரே இது இன்னும் நான் எப்படி செஞ்சிருக்கலாம். எனக்கு நான் எப்பவுமே ஒவ்வொரு பிரசங்கம் முடிச்சுட்டு போகும்போது கூட பிரசங்கத்துக்கு முன்பாகவும் ஆயத்தம் பண்ணுவேன். பிரசங்கம் முடிச்சுட்டு போயிட்டு அந்த நோட்டை வச்சுக்கிட்டு இதை எப்படி பேசியிருக்கலாம், இப்படி பேசியிருக்கலாமோ, இது இன்னும் இப்படி சொல்லியிருக்கலாமோ அப்படின்லாம் எனக்கு தோணும். ஏன்னா அப்பதான் இன்னும் நம்ம எப்படி நம்ம கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறது, எப்படி இன்னும் நம்ம எஃபெக்டிவா கொண்டு போறது அப்படின்ட்டு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்யறத நம்ம அப்பதான் செயலாற்றுவோம். அவர் எப்போதுமே கற்றுத்தரவரா இருக்கிறாரு. ஆனா கற்றுத்தரதுக்கு நாம என்ன பண்ணணும்? இடம் கொடுக்கிறவர்களா இருக்கணும்ல. அப்ப இப்படிப்பட்ட வாஞ்சை இருந்தா மாத்திரம்தான் அது சாத்தியப்படும். இந்த பிலிப்பு பட்டணத்து சபையை குறித்து நம்ம பார்க்கும்பொழுது இவர்களுக்காய் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு 3 காரியங்களை ஜெபிக்கிறார். முதலாவது 9ஆம் வசனத்துல அவர் எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் இருக்கும். அதாவது அன்பு அறிவிலும் உணர்விலும் பெருகணும். இது என்ன? அன்பு வந்து அறிவிலும் உணர்விலும் பெருகணும்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல சொல்லும் பொழுது, நீங்கள் அன்பிலே இன்னும் பெருகுகிறவர்களா இருக்கணும். உங்களிடத்துல இன்னும் அன்பு அதிகமாகும். நீங்க அன்புல இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அன்பு வேணும் அப்படின்ட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க அவங்களுக்கு எழுதுறாரு. 1 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல. இங்க இவங்கள்ட்ட அன்பு இருக்கு. ஆனா அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பா மாறணும், அந்த அன்புனுடைய அடுத்த லெவல சொல்றாரு. இந்த அன்புன்றது எப்படிப்பட்டதா இருக்கணும்ன்ற ஒரு பெரிய ஒரு பெரிய விளக்கமே இங்க நமக்கு இருக்கு. ஒரு பெரிய வெளிப்பாடு இங்க இடத்துல இருக்கு. அன்புன்றது எப்படிப்பட்டதா இருக்கணுமா? உணர்விலும் அறிவையும் உணர்வையும் சார்ந்ததாய் அன்பு இருக்கணும் அப்படின்ட்டு இங்க பிலிப்பு பட்டணத்து ஜனங்களுக்கு சொல்றாரு. யுவர் லவ் மே அபவுண்ட் மோர் அண்ட் மோர் வித் நாலேஜ் அண்ட் டிஸ்கிரிமெண்ட். அறிவிலும் உணர்விலும் ஒவ்வொரு நாளும் மென்மேலும் பெருகணும் அப்படின்ட்டு இங்க சொல்றாரு. இந்த அன்புன்றது டிவைன் நேச்சர். இது வந்து ஒரு மனிதனுக்கு தானாய் வருகிறது கிடையாது. அன்புன்றது கர்த்தரால் அருளப்படுகிறது. கர்த்தருடைய அருளினால் தான் ஒவ்வொருத்தருக்கும் அன்பு வருது. உண்மையான அன்பை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். உண்மையான அன்புன்றது கர்த்தரால் அருளப்படுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அவரில் நிலைத்திருப்பதனால நம்ம ஒருவர் அன்பு செலுத்துகிறவர்களா இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிக்கின்ற போதனைய கேட்டு அதை நம்ம செயலாற்றுகிறதுனால இந்த ஒருவரோடு ஒருவர் அன்பில நாம நிலைத்து இருக்கிறவர்களா இருப்போம். இது அன்புன்றது ஒரு ஈவு. இது வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட கொடை. ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் அப்படி நமக்கு போகுது. பரிசுத்த ஆவியினாலே அன்பு உங்களுக்கு உங்கள் இருதயங்கள்ல ஊற்றப்படுது. அப்ப அன்புன்றது பரிசுத்த ஆவியினாலதான் நமக்கு ஊற்றப்படுது. அன்புன்றது கண்மூடித்தனமானது கிடையாது. அன்புன்றது அறிவோடும் உணர்வோடும் செயல்படக்கூடியது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த அன்பை குறித்ததான சத்தியங்கள். 2 யோவானின் புஸ்தகம்
6ஆம் வசனம். அதுல ஒரே அதிகாரம் தான் இருக்கு. 2 யோவானின் புஸ்தகம் 6ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. அன்புனா என்ன சொல்றாரு? அன்பை கொடுத்து டெபினிஷன் என்ன சொல்றாரு? நாம அவருடைய கற்பனைகளை செய்கிறது தான் அன்புன்றாரு. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கற்பனை என்ன சொல்லுது? திருடாதிருப்பாயாகன்னு சொல்லுது. பொய் சொல்லாயாக, திருடாதிருப்பாயாகன்னு சொல்லுது. இப்ப நம்ம திருடாதிருப்பாயாகன்னு ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுப்போம். என்னை போலவே நான் பிறனை நேசிக்கணும். இதுதான் அவருடைய பிரதான கற்பனையா இருக்கு. திருடாதிருப்பாயாகன்றது அதுக்குள்ள அடங்கி இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் சொன்ன 10 கடல்லையும் தன்னை போலவே பிறனை நேசிச்சா அந்த தப்பை செய்ய மாட்டான். ஏன்னா அவனுக்கு அது தேவை. இப்ப எனக்கு தேவை, நான் திருடிக்கிறேன். ஆனா அவனுக்கு அது தேவையில்லை அப்படின்னு நான் யோசிச்சுட்டேன்னா என்ன பண்ண மாட்டேன்? அந்த பாவத்தை செய்ய மாட்டேன். அது புரியுதா உங்களுக்கு? அது திருடாதிருப்பாயாகன்றது பாவம். ஆனா என் இருதயத்துல என்ன எப்படி இதை நான் செயல்படுத்தணும் அப்படின்னா, எனக்கு இது தேவைன்னு நான் திருடிக்க ஆசைப்படுறேன். அது மேல இச்சிக்கிறேன். இச்சியாதிருப்பாயாகன்னு சொல்லுது. அதனுடைய செயல் திருடாதிருப்பாயாக நமக்கு அது செயலை கட்டுப்படுத்துது. இப்ப எனக்கு அது தேவை இருக்கிறது மாதிரியே இதை வாங்கி வச்சவங்களுக்கும் அது தேவையில்லை அப்படின்ற பிறர் அன்பு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? செய்ய மாட்டோம். இப்ப பாரு, இப்போ இந்த ஒரு ஐடியாவோட இந்த வசனத்தை வாசிங்க. நாம அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. அப்ப கற்பனைனா என்ன? இதுதான், இந்த அன்பின் வெளிப்பாடு தான் கற்பனைகளே. ஒருத்தர் மீது இன்னொருத்தர் செலுத்துகிற அன்பு, தேவன் மீது நாம் செலுத்துகிற அன்பு தான் என்ன? இது நியாயப்பிரமாணம், கற்பனைகள். சரியா? அதான் சொல்றாரு இயேசு கிறிஸ்து, நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரல, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன். அதை நான் பிராக்டிகலா அப்ளை பண்ண வந்தேன். நீ என்ன பண்ற? கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்னு சொல்றதுனால கொலை செய்யாம இருக்கிற. ஆனா ஒருத்தன் என்ன பண்ற? அந்த அளவுக்கு நீ பகைக்கிற, அந்த அளவுக்கு நீ என்ன பண்ற? உன் இருதயத்தின் ஓரத்துல, இருதயத்தின் ஆழத்துல அவனை நீ வெறுக்கிற. இது தப்பு. அப்ப தன்னை போலவே பிறர் நேசி. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். கோபமே பாவமா? கோபம்ன்றது இப்ப எப்படி? அன்பு, கருணை, இரக்கம், கோபம், இது எல்லாமே ஒரு நேச்சர், ஒரு குணாதிசயங்கள். எல்லாமே குணாதிசயங்கள். தேவ கோபத்தை பத்தி நம்ம பார்த்திருக்கோம். இயேசு கிறிஸ்துவோடைய கோபத்தை குறித்து நம்ம பார்த்திருக்கோம். அவர் கோபமே இல்லாதவர் கிடையாது. ஆனா நமது கோபம் என்ன ஆகக்கூடாது? பாவம் ஆகக்கூடாது. பாவம் ஆகிற அளவுக்கு கோபம் இருக்கக்கூடாது. வெளிப்படையா 4 திட்டுறது கூட பிரச்சனை இல்லை. அப்புறம் பிராக்டிகலா ஓப்பனா பேசிட்டு போயிடுறது எந்த விதமான இதுவும் கிடையாது. ஆனா அது பாவமா மாத்தக்கூடாது. இங்க அதுதான் விஷயம். இங்க என்ன விஷயம்னா, அன்பு அது சொல்லுவாங்களா, லவ் இஸ் பிளைண்ட்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா அன்புன்றது அறிவோடும் உணர்வோடும் வரக்கூடியது. அதுல தெளிவான அறிவு, தெளிவான உணர்வோடு கூட செயலாற்ற வேண்டியதுதான் அன்பு. லஸ்டுக்கு தான் பிளைண்ட். லஸ்ட் இஸ் பிளைண்ட். கண்மூடித்தனமா இச்சிக்கலாம். இச்சைக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது இன்னைக்கு. அதனாலதான் உலகம் இச்சைக்கு நேராய் போய்கிட்டு அதுக்கு அன்புன்ற ஒரு வார்த்தை என்ன பண்ணிக்கிச்சு? கூட்டு வந்துச்சு. ஆனா அன்புன்றது கர்த்தருடைய வார்த்தையினால திட்டம் பண்ணப்பட்டது, ஒழுங்குபடுத்தப்பட்டது, வரையறுக்கப்பட்டது. இப்படிப்பட்டதுதான் அன்பு. இப்படிப்பட்ட காரியங்களை நிறைவேற்றக்கூடியவர்களாய் தான் நம்ம இருக்கணும். இங்க அதான் அப்போஸ்தலன் பவுல் அவங்களுக்கு ஜெபிக்கும் போது சொல்றாரு, உங்கள் அன்பானது அறிவிலும் உணர்விலும். அப்ப அன்புன்றது ஏன் மாறி போகுது? ஏன் அன்பு சில நேரத்துல ஆரம்பத்துல ஒரு நல்ல அன்பா இருக்கிறாங்க, கொஞ்ச நாள் போக போக அந்த அன்பு குறைஞ்சு போகுது, அன்பு மாறக்கூடியதா இருக்குது. ஏன் இப்படி இருக்குதுன்னா, அது கண்மூடித்தனமா இருக்கு. இல்லைன்னா ஏதோ ஒண்ணு எதிர்பார்க்கக்கூடியதா இருக்குது, ஏதோ ஒண்ணு வாஞ்சிக்க கூடியதா இருக்கு, ஏதோ ஒரு விஷயத்த அவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கக்கூடியதா இருக்கு. அப்ப என்ன ஆயிருந்து? கொஞ்ச நாளா நம்ம எதிர்பார்க்கறது அங்க நடக்காததுனால, நாம எதிர்பார்த்த மாதிரி அங்க செயல் அங்க இல்லாததுனால என்ன ஆயிருது? அன்புன்றது குறைய ஆரம்பிச்சிருது, வெறுப்புன்றது அதிகமாக ஆரம்பிச்சிருது. இந்த மீட்டர் என்ன ஆகுது? ஏற்ற இறக்கமா, திடீர்னு அன்பு மீட்டர் ஏறுது, திடீர்னு வெறுப்பு மீட்டர் ஏறுற மாதிரி ஏற்ற இறக்கமா இருக்கு. இது எப்பவுமே சமநிலையோடு இருக்கணும்ன்றது கர்த்தர் நமக்கு கற்றுத்தராரு. எப்ப இது இருக்கும் அப்படின்னா, அன்பை நம்ம அறிவோடும் உணர்வோடும் நம்ம செயல்படுத்தும் பொழுது, அதாவது டிஸ்கிரிமெண்ட், அதாவது இன்சைட், உள்ளான அறிவு, ஆழமான அறிவு, தெளிவான அறிவு, சரியாய் நிதானிக்கும் ஆற்றல் தான் இந்த அன்பு, இந்த உணர்வு.
உணர்வுக்குனா என்னன்னா சரியாய் நிதானிக்கும் ஆற்றல். ஒருத்தரை நம்ம அன்பு செலுத்துறோம் அப்படின்னா கண்மூடித்தனமா அன்பு செலுத்துறது இல்லை. அவங்க யாரு, அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்களால என்ன செய்ய முடியும், அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்கன்ற இயல்பான இருக்க வேண்டிய நிலையிலேயே நம்ம அவங்க நேசிக்கிறது தான் உண்மையான அன்பு. அவங்களால இது நமக்கு கிடைக்கும், இவங்க இது செய்வாங்க, ஒருவேளை அவங்க அப்படி இருக்கிறாங்க, அவங்க நமக்கு இதெல்லாம் செய்வாங்க, அவங்களால நம்ம இந்த பலன் அடைஞ்சிடலான்ட்டு நம்ம செலுத்துறது அன்பு கிடையாது. அதனாலதான் பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டுல கிரேக்க மொழியில எழுதும் பொழுது கிரேக்கத்துல நிறைய ஈராஸ் அப்படின்ட்டு நிறைய வார்த்தைகள் இருக்கு அன்பை வெளிப்படுத்துகிறதுல. சகோதர சிநேகத்துக்கு ஒரு வார்த்தை இருக்கு. அப்ப நம்ம கூட பாத்தீங்கன்னா அன்பு, கருணை, இரக்கம், இரக்கம் கூட சில இதுல இந்த லவ்ன்ற மாதிரி தான் வருது. ஆனா இது கிரேக்கத்துல பாத்தீங்கன்னா சகோதர சிநேகம், சகோதரர்களுக்கு இடையான ஒரு பாச பிணைப்பை ஒரு வார்த்தையில சொல்றாங்க. கணவன் மனைவிக்கு இடையான அன்பை ஒரு வார்த்தையில சொல்றாங்க. தகப்பனுக்கும் பிள்ளைக்குமான உறவுல இருக்கிறவங்கள ஒரு வார்த்தையில சொல்றாங்க. இப்படி நிறைய வெவ்வேறு வார்த்தைகள்னால அந்த அன்பை விவரிக்கிறாங்க. ஆனா இங்க புதிய ஏற்பாட்டை எழுதும் பொழுது தேவனுக்கும் தேவன் மனுஷனிடம் காட்டின அன்புக்கு விளக்குறதுக்கு இந்த எந்த வார்த்தையுமே என்ன பண்ண முடியல, உட்கார முடியல. ஏன்னா எந்த வார்த்தையும் போட்டாலும் இந்த அன்புக்கு இணையா வரல. அதனால ஒரு புதுசா ஒரு வேர்டை என்ன பண்ணாங்க, கண்டுபிடிச்சாங்க. அஹாப்பே. நான் சொன்னேன்ல, கிரீக் வேர்டு நிறைய வேர்டு கத்துக்கோங்கன்ட்டு, இந்த அஹாப்ன்ற வேர்டை எழுதி வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ரொம்ப முக்கியமான வேர்டு. நம்ம இந்த கொரிந்தியர் நிருபத்துல 15ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம்லாம் நம்ம 5ஆம் அதிகாரத்துல நம்ம கர்த்தருக்கு சித்தமா தியானிக்கும் பொழுது இதை குறிச்சு நான் இன்னும் அதிகமா நான் சொல்றேன். அப்ப இந்த தெய்வீக அன்பை விளக்குறதுக்கு ஒரு ஒரு வார்த்தையே என்ன பண்ணாங்க, கண்டுபிடிச்சாங்க. அன்பின் பிறப்பிடம் கர்த்தர், அவர் தான், தேவன் தான் அன்பின் பிறப்பிடத்துல இருக்கிறார். இவ்வளவா அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16 அப்படி சொல்லுது. மனுஷனை விடுவிக்கிறதுக்காக தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் அப்படின்னா, அப்ப தேவன் தான் அன்பிற்கான எப்படி சொல்றதுன்னா அவர்கிட்ட தான் அன்புன்றதே வெளியே வந்துச்சு. அவர் நம்மளை எப்படி அன்பு செலுத்துறாரு? நம்ம மூலமா ஏதாவது கிடைக்கும்னு அன்பு செலுத்தினாரா? நம்ம மூலமா ஏதாவது நன்மை கிடைக்கும் அன்பு செலுத்தினாரா? நம்ம மீது அவர் செலுத்தின அன்புக்கு எந்த விதமான அன்கண்டிஷனல் லவ் அது. அதுல எந்த விதமான எதிர்பார்ப்புமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா தீமை செய்தவர்களுக்கும் அவர் என்ன பண்றாரு, நன்மை செய்கிற அன்பா இருக்கு. அப்ப நம்மை குறித்துதான அறிவு அவருக்கு இருக்கு, நம்மை குறித்துதான தெளிவான உணர்வு இருக்கு. அதன் அடிப்படையில தான் என்ன பண்றாரு, அன்பு செலுத்துறாரு. நீங்க உங்களுடைய அன்பை கண்மூடித்தனமா நீங்க செலுத்துறதை விட நீங்க இப்படி யோசிச்சு நீங்க அன்பு செலுத்துங்களேன், குறையாது. உங்க அன்பு எல்லா சக விசுவாசிகளிடத்திலையும், குடும்பத்திலையும், ஊழியத்தின் மீதும் கண்மூடித்தனமா நீங்க என்ன பண்ணக்கூடாது, அன்பு செலுத்தக்கூடாது. அது என்ன சொல்லப்போனா அறிவிலும் உணர்விலும் நாம தெளிவு பெற்றவர்களாய் அன்பு செலுத்துறோம். எமோஷன் அடிப்படையில் நம்முடைய அன்பு என்னன்றது இருக்கக்கூடாது. எமோஷன்ன்றது ரொம்ப பேசிக், அதன் அடிப்படையில் இருக்கக்கூடாது. அறிவோடும் உணர்வோடும் இது சரியா, இது கர்த்தர் விரும்புவாரா, இது நம்ம பண்றது கரெக்டா, அப்படி நம்ம யோசிச்சு கரெக்டா நம்ம அன்பு செலுத்துறது தான் உண்மையான அன்பு. கண்மூடித்தனமா பார்த்ததும் அப்படி வரதெல்லாம் அன்பு கிடையாது. அதெல்லாம் வந்து லஸ்ட், அதெல்லாம் வந்து இச்சை. அதெல்லாம் சரியா, இச்சைக்கு தான் என்னது, லஸ்ட் இஸ் பிளைண்ட்னு சொல்லிக்கணும். லவ் இஸ் பிளைண்ட் கிடையாது. லவ் வந்து அன்புன்றது அறிவோடும் உணர்வோடும், நாலேஜ் அண்ட் இன்சைட், இதோடு கூட வர்றதுதான் உண்மையான அன்பு. பரிசுத்த வேதாகமும் இப்படிதான் நமக்கு போதிக்குது. இதுதான் உண்மையான அன்புன்னு போதிக்குது. உலகம் என்ன சொல்லுது, அது பிளைண்ட் பா அப்படின்னு, அது வந்து கண்மூடித்தனமா அன்பு செலுத்துதுன்னு சொல்லுது. அதனாலதான் என்ன ஆயிடுது, கொஞ்ச நாள்ல இந்த கண்மூடித்தனமா போறதுனால காலை பெரிய புதகுலியில விட்டு போயிடுறாங்க. சில பேர் ஆழம் தெரியாம காலை உள்ள விட்டுடுறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியாம உள்ள போயிட்டு பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க. தவறான உறவுகளுக்குள்ள போயிடுறாங்க. இன்னும் விவரிக்கவே வார்த்தையில நம்மளுக்கு நாவே பூசுற அளவுக்கு இன்னைக்கு நாட்கள்ல பாவங்கள் பெருகுகிறதுக்கான காரணம் என்ன, இந்த அன்பை குறித்துதான தவறான கண்ணோட்டத்தை இந்த உலகம் புரிஞ்சு வச்சுக்கிறதுனாலதான். இந்த அன்பு கடவுளால கொடுக்கப்பட்டுச்சு, இதை நான் ஏன் செலுத்தணும், இதை கடவுள் விரும்புவாரா, கடவுள் எப்படிப்பட்ட அன்பை என்னை செலுத்த சொல்லியிருக்கிறாரு, எப்படிப்பட்டவனாய் நான் இருக்கணும், எப்படிப்பட்ட வரையறை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, இப்படிலாம் யோசிச்சு இந்த மாதிரியான அறிவோடு கூட இப்படி ஆழமான உணர்வோடு கூட அங்க அன்பு நீங்க வெளிப்படுத்தினீங்கன்னா அந்த அன்பு தூய்மையானதா இருக்கும், நிலையானதா இருக்கும், சமமானதா இருக்கும், சஸ்டெயின் ஆகும், நிலைத்து இருக்கும். இன்னும் சொல்ல போனா ஊழியங்களும் கூட, ஊழியக்காரரையும் கூட நம்ம கண்மூடித்தனமா என்ன பண்ணிடக்கூடாது, அன்பு செலுத்திடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துட்டு வராங்கன்றதுனாலே என்ன பண்ணிடக்கூடாது, இது பண்ணிடக்கூடாது. அறிவோடும் உணர்வோடும் அவங்க சரியானதுதான் போதிக்கிறாங்களா, வேத வசனத்தோடு கூட நம்ம பொருத்தி பார்த்து இந்த வார்த்தை கரெக்டா. இப்ப நான் கூட பேசுறேன்னா
அப்படியே கேட்டு நீங்க எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அதான் நான் எப்பவுமே சொல்லுவேன். பிரசங்கம்ன்றது உங்களுக்கு வந்து அறிவை புகுட்டி, உங்களுக்கு வந்து மண்டைய ஓப்பன் பண்ணி 4 வசனத்த உள்ள வச்சு மூடி அனுப்பல நானு. உங்கள சிந்திக்க தூண்டுறேன் நானு. நான் பிரசங்கிக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஏதோ போதிக்கிறேன். உங்கள நான் அப்படியே எஜுகேட் பண்றேன். அது உண்மதான். சில விஷயங்கள இப்ப நான் எடுக்கிறேன்னா, என்னைய நானே எஜுகேட் பண்ணிக்கிறேன். என்னைய நானே மெருகேற்றிக்கிறேன். அத உங்களுக்கும் என்ன பண்றேன்? பகிர்ந்து கொடுக்கிறேன். நான் ரொம்ப எனக்கு எல்லாமே தெரியும். அதனால உங்களுக்கு சொல்லி தரேன்னு கிடையாது. ஒவ்வொரு நாளும் இதுக்கு நான் வொர்க் பண்றேன். இதுக்கான வேலைய செய்றேன். இத நான் கற்றுக்கொள்ளுகிற ஆர்வம் எனக்கு இருக்கு. அதனால உங்களுக்கு என்ன பண்றேன்? சில காரியங்கள கற்றுத் தரேன். ஆனா, உங்க தலையில சில வசனங்கள புகுத்தி, சில காரியங்கள உள்ள இன்ஜெக்ட் பண்ணி நான் வந்து மூடிக்கிட்டு, அப்படி நீங்க போங்க. இதுதான் அப்படின்னு கிடையாது. இதுல நீங்க வொர்க் பண்ணுங்க. இப்ப நான் சொன்னத எடுத்துட்டு போயிட்டு நீங்க வசனத்த வச்சு நான் சொன்னது கரெக்ட் தானா? இந்த வசனம் அப்படிதான் போட்டிருக்கா? அப்படின்ட்டு நீங்க வொர்க் பண்ணுங்க. நீங்க செயலாற்றுங்க. அதுல தான் நீங்க டெவலப் ஆக முடியும். அப்போ ஊழியக்காரன கூட நம்ம எப்படி பண்ணக்கூடாது? கண்மூடித்தனமா நம்பக்கூடாது. அன்போடும், அதாவது அன்புன்றது அறிவோடும், உணர்வோடும். இதோட நீங்க அன்பு செலுத்தினீங்கன்னா, நீங்க பெரிய ஒரு மாற்றத்த பார்ப்பீங்க. இங்க பிலிப்பு பட்டணத்து சபையார் அன்பு செலுத்துனாங்கன்னு கேட்டா, அவங்க பயங்கரமா அன்பு செலுத்துறாங்க. ஊழியத்தின் நிமித்தம், ஊழியக்காரர் நிமித்தம் அவர்கள் பட்ட பாடுகள்ன்றது அதிகம். தெசலோனிக்கே பட்டணத்தை குறிச்சு, தெசலோனிக்கே பட்டணத்துல இந்த பிலிப்பு பட்டணத்தை குறிச்சு வசனத்தை சொல்லும்போது, அவங்க தங்களுக்கு கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் இழந்துட்டாங்க. அவங்களே ரொம்ப கஷ்டத்துல. ஆனா அவங்க செல்வ செழிப்பா இருந்த ஜனங்க, ரோம குடியுரிமை பெற்ற ஜனங்க, எல்லாவற்றிலும் நல்ல ஒரு ஆசீர்வாதமா இருந்த ஜனங்க எப்படிப்பட்டவங்களா மாறிட்டாங்க? இப்ப ரொம்ப ஏழ்மை நிலையில இருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தருக்காய் வைராக்கியமா செயலாற்றுறாங்க. எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்கென்று நஷ்டம், குப்பை இதெல்லாம் வேஸ்ட் போ அப்படின்ட்டு விட்டவங்க. அப்போஸ்தலனாகிய பவுல போல, தாய் போல பிள்ளைன்ற மாதிரி அவரை போலவே அவரால உருவாக்கப்பட்ட சபை ஜனங்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையில அவங்க இருந்தாங்க. ஆனாலும் அவங்கள்ட்ட சொல்றாரு, இன்னும் உங்க அன்பு இன்னும் கொஞ்சம் போட்டும். நீங்க செய்றீங்க இல்ல, இன்னும் அறிவோடும் உணர்வோடும் அதை ஸ்டெப்ஸ் எடுத்து காமிக்கிறார். இன்னும் எப்படி டெவலப் பண்றது, இப்படி இன்னும் கொஞ்சம் அதை டெவலப் பண்ணிக்கிறது அப்படின்ட்டு காண்பிக்கிறார். அப்ப நாம செலுத்துகிற அன்புல கூட நம்ம திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. நம்ம குடும்பத்திலையும் சரி, சபையிலும் சரி, சக விசுவாசிகள் இடத்துலயும் சரி, ஐக்கியத்திலையும் சரி, எல்லா இடத்துலயும் நம்ம செலுத்துற அன்புல நான் பர்ஃபெக்ட் அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. இன்னும் அறிவோடும் ஆழமான உணர்வோடும் இன்சைட்டோடு கூட நம்ம அன்பு செலுத்துகிறவர்களாய் இருக்கணும். 2வது 10ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி, நீதியின் கனிகள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ மூலமாய் வருகிறது. ஒரு மரத்துல கனி எப்ப உண்டாகும் பாத்தீங்கன்னா, அது எப்ப நல்ல ஒரு முதிர்ந்த நிலையை அடைகிறதோ, எப்ப அது வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விதங்கள்ல நல்லா வேரூன்றி, அதனுடைய கிளைகள் பலப்பட்டு, அதனுடைய தண்டு பலப்பட்டு, கீழே மண்ணுல இருக்கிற சத்துக்களை தன் கிளை வரைக்கும் கொண்டு போய் எல்லாவற்றிலும் கொண்டு போற அளவுக்கு இருந்துச்சுன்னா அது கனி உண்டாகும். அப்ப நாம கனி உள்ளவர்களா இருக்கணும் அப்படின்னா, நிச்சயமா இப்படிப்பட்ட ஒரு அறிவோடு கூட ஒரு முதிர்ந்த நிலையில, வளர்ந்த நிலையில, வளர்ச்சி அடைந்த நிலையில கிறிஸ்தவர்களா இருக்கணும். அதாவது கர்த்தர் என்னோடு கூட ஐக்கியம் கொண்டு இருக்கிறாரு. என்னை கர்த்தர் பரிசுத்தவானாய் பார்க்கிறாரு. ஆண்டவர் என்னை தெரிந்து கொள்கிறாரு. ஆண்டவர் என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறாரு. நற்கிரியைகளை இந்த அவருடைய நற்செய்தியை இந்த பூமியில பறைசாற்றும்படி நான் வந்து அழைக்கப்பட்டிருக்கிறேன். அதே போல கல்வாரி சிலுவையின் அடையாளங்களை நான் வந்து காட்ட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். நான் நித்திய வாழ்வுக்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன் அப்படின்ற அழைக்கப்பட்டிருக்கிறேன்ற ஒரு பெரிய ஒரு பொறுப்பு உணர்வை உணர்ந்தவர்களாதான், அப்படிப்பட்டவர்களா நாம் இருக்கும்போது தான் இந்த ஆவியின் கனிகளை வெளிப்படுத்த முடியும். ஆவியின் கனிகள் என்ன என்பது நமக்கு நல்லா தெரியும். இது கிறிஸ்துவினால் உண்டாகிறது. கிறிஸ்துவினுடைய ஆவியானவர் என்று நம்ம முன்னாடி வசனத்தை வாசிச்சோம். தேவனுடைய ஆவி, கிறிஸ்துவனுடைய ஆவியை குறித்து அது என்ன, ஏன் தேவன் கிறிஸ்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் யாருன்ற காரியங்களை நாளைக்கு சண்டேல நம்ம பார்க்க தான் போறோம். நாளை தினம் அதுதான் நமக்கு செய்தியே. கர்த்தர் அதை குறித்து தான் நமக்கு பேச போறாரு. அப்ப இதுல நம்ம குழப்பிக்கவே கூடாது. அவர் நமக்குள்ளா இருக்கிறாரு, நம்ம மூலமாய் கனிகளை ப்ரொடியூஸ் பண்றாரு. அவருடைய ஜீவன் நம்ம மூலமாய் வெளிப்படுது. ஒரு மரத்துல ஜீவன் இருக்குன்னா அது எப்படி பசுமையா இருக்கு, அது நல்ல செழிப்பா இருக்குன்னா நல்ல கனிகளை கொடுக்குதுன்னா அது நல்ல ஜீவனோடு இருக்குது. அப்ப நம்ம கிறிஸ்துவோடு கூட என்னைக்கு நம்ம இணைஞ்சு இருக்கிறோமோ அன்னைக்கு நம்ம பலன்களை தருகிறோம். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல இது குறித்து நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கொண்டுதான் வந்திருக்கிறோம் அநேக நேரங்கள்ல.
இதை நீங்க வாசிச்சு பாருங்க. முதல் வசனத்துல இருந்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா அநேக காரியங்கள் இருக்கு. குறிப்பா 4ஆம் வசனம் வாசிச்சீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கு. அதாவது நாம் கிறிஸ்து இல்லாமல் தானாய் எதையுமே செய்ய முடியாது. யோவான் எழுதின சுவிசேஷத்துல 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்களேன். யோவான் 15:4. என்னில் நிலைத்தராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஆவியின் கனி, நீதியின் கனி. யாக்கோபு சொல்றார், நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுது. அப்ப நமக்குள்ளாக விதைக்கப்பட்ட அந்த கனி நமக்குள்ளாக ஒன்றரை கலந்து இது ஒரு விருட்சமாய் வளர்ந்து கனிகளை நாம் பெற்ற நன்மைகளை, தேவனிடத்தில் நாம் பெற்ற அன்பு, தேவனிடத்தில் நாம் பெற்ற இரக்கம், தேவனிடத்தில் நாம் பெற்ற காரியங்களை, தேவனிடத்தில் நாம் பெற்ற மன்னிப்பை, தேவனிடத்தில் நாம் பெற்ற பொறுமையை நாம் மற்றவர்களுக்கு அருளுவதுதான் இந்த கனிகள். சப்போஸ் நம்ம இடத்துல கனி இல்லையா, அப்ப நமக்குள்ள யார் இல்லைன்னு அர்த்தம்? இயேசு கிறிஸ்து இல்லைன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்து இருந்தா கனி இருக்கும். வசனம் தெளிவா சொல்லிடுச்சு. கனி இல்லைன்னா அப்ப இயேசு கிறிஸ்து இல்லை. அப்ப இன்னும் நம்ம கனி உள்ளவர்களா? இங்க வசனம் தான் சொல்லுது பாருங்க, எப்படி சொல்லுது? தேவனுக்கு மகிமையும் துதி உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி. ஏதோ ஒண்ணு வரட்டும்பா, ஏதோ 4 காய் காய்ச்சா போதும்னு சொல்லல, இன்னும் நல்ல கனி கொடுக்கணும். ஒரு மரத்துல ஒரு 10 காய் வந்துச்சுன்னா கூட நம்ம சிலதை திருப்தி அடைகிறது கிடையாது. இன்னும் என்ன ஒரு 10 தான் வருது, போடு, இன்னும் நல்லா உரத்தை போடு, தண்ணியை ஊத்து, நல்ல மண்ணை அணைச்சு விடு, இன்னும் என்னென்ன செய்யணுமோ செஞ்சு கனிகளை வர வைக்கிறத நம்ம யோசிக்கிறோம். அதுல இருந்து கனிகளை வர, அது அப்படித்தானே கர்த்தர் நம்மள்ட்ட இருந்து கனியை எதிர்பார்ப்பாரு. நமக்காக ஜீவனே கொடுத்தவர் நம்மகிட்ட கனியை எதிர்பார்க்கறது தப்பே கிடையாது இல்ல. அப்ப நம்ம கனி உள்ளவர்களாய் இல்லை அப்படின்னா நம்ம இடத்துல கிறிஸ்து இல்லை. கிறிஸ்து முறிக்கப்பட்டு இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் அதானே சொல்லுது. நிலைத்திருல, இணைஞ்சில்ல, கொடியானது திராட்சை செடியோடு கூட இணைஞ்சிடலாம், அது தானா என்ன பண்ணாது? கனி கொடுக்காது. அப்ப கனி வரலன்னா எங்கேயோ கட்டாயம் இருக்குன்னு அர்த்தம். சரி பண்ணுங்க. அது ஆண்டவரோட கூட உங்க கனியை நீங்க கொடுக்கும்படி உங்க உறவை சரி பண்ணும் போது அபாய்ட் இன் கிரைஸ்ட்ன்ற சத்தியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க கிறிஸ்துவோடு கூட இணைஞ்சிருக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். இன்னும் அதிகமாய், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மாதிரி முன்னாடி அந்த 9ஆம் வசனத்துல கூட நம்ம பார்த்தல, இன்னும் அதிகமாய் பெருகவும். அன்புன்றது இன்னும் அதிகமாய் பெருகட்டும், இந்த கனின்றது இன்னும் அதிகமாய் வரட்டும். இந்த இன்னும் அதிகமாய் வரட்டும்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்முடைய செயல்ல அந்த வாஞ்சை இருக்கணும். ஆண்டவரே, இன்னும் நான் என்ன செய்யணும், இன்னும் எப்படி நான் மெருகேறணும், இன்னும் நான் எப்படி கனி உள்ளவர்களாய் மாறணும், ஆல்ரெடி கனி கொடுக்கறதான் செய்யறேன் அப்படின்ட்டு நம்ம திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. ஆவின் கனிகள் எல்லாமே நான் செய்யறேனே, என்கிட்ட இருக்கிற குணாதிசயம் பைபிள்ல கூட இல்லைன்னு கூட நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். அதுல ஒரு கொஞ்சம் தான் இருக்கு, என்கிட்ட அதோட அதிகமா இருக்குன்னு கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், நினைச்சுக்கலாம். தப்பு இல்லை, நீங்க அப்படி கூட நினைச்சுக்கோங்க. ஆனா அது போதாது. அதுல நீங்க திருப்தி அடைஞ்சிடாதீங்க. இன்னும் எப்படி செயலாற்றணும் அப்படின்றதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ரொம்ப அதுல ரொம்ப முக்கியம். ஏன்னா தேவனுக்கு மகிமையும் துதியும் அதனாலதான் உண்டாகுது. யோவான் சுவிசேஷம் அதே 15ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, நீங்க அப்படி நிலைத்திருந்து கனி கொடுக்கறதா பிதாவாகிய தேவனுக்கு, அதுலதான் மகிமை அவருக்கு. இப்ப நம்மள ரோமர் கதை நிறுவனம் 8ஆம் அதிகாரத்துல பாக்குறோம்ல, கர்த்தர் நம்மள அதாவது நித்தியத்திலிருந்து நித்தியம் வரைக்கான திட்டத்தை நம்ம கொடுத்திருக்கிறாரு. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைச்சிருக்கிறாரு, அழைச்சவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறாரு, நீதிமான்களாக்குனவரை மகிமைப்படுத்தி இருக்கிறாரு. ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு, ஒரு முன்குறிச்சு தெரிந்து கொண்டு அவர்களை அழைச்சு அவங்களுக்கு எல்லா சத்துவத்தையும் கொடுத்து அவர்களை மகிமைப்படுத்துறாரு. எப்படின்னா, ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ட்ரைனிங் அவங்க செலக்ட் ஆகிறவங்கள அவங்களுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுத்து அவங்களை எக்யூப் பண்ண வச்சு எல்லா ட்ரைனிங் கொடுத்து அவங்க என்ன பண்றாங்க, அப்பாயிண்ட் பண்றாங்க. அவங்க அப்படியே நிற்கும் போது ஒரு பெரிய ஒரு மகிமையா இருக்கு. அது ஒரு பெரிய வேலையா அவங்க பாக்குறாங்க. ஆனா அந்த வேலையினுடைய மகத்துவம், அந்த மகிமை எப்ப தெரியுதுன்னா, அதை செயல்படுத்தும் போது தான் தெரியுது. அது எப்ப அவங்க செயல்படுத்துறாங்களோ, நான் ஐபிஎஸ் முடிச்சிட்டேன், ட்ரைனிங் எல்லாம் முடிச்சிட்டேன், நான் வீட்டுல படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறேன்னா எதுவுமே பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிடுவோம்ல. அதே போலதான் கர்த்தர் நம்மளை மகிமைப்படுத்தி இருக்கிறாருன்னா, எதுக்கு மகிமைப்படுத்தி இருக்கிறாரு? அவருக்கு மகிமை கொடுக்கும்படியாக. இதான் நமக்கான அப்பாயின்மெண்ட்.
நமக்கான வேலை அதான். நமக்கு நம்ம தோள் மீது கொடுக்கப்பட்ட கடமை அதான். நம்ம தலை மீது கொடுக்கப்பட்ட கடமை அதுதான். நம்முடைய அபிஷேகம் அதுதான். நம்மளை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். மகிமைப்படுத்துவார்னு சொல்லல. ரோமர்கள் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. எங்க இருக்குன்னு சொல்ல மாட்டேன். வீட்டிலே போய் வாசிங்க முழு அதிகாரத்தையும். எதுக்கு மகிமைப்படுத்துறாரு? என்ன டென்ஸ்ல இருக்கு? செய்வார்னா இருக்கு, செஞ்சிட்டாரு ஆல்ரெடி. எதுக்கு செஞ்சிட்டாரு? அவரை மகிமைப்படுத்தும்படியா தான் அதை செஞ்சிருக்கிறார். அப்ப இந்த மகிமைப்படுத்துகிறவர்களாய் நாம இருக்கணும். மூன்றாவது, இதை மட்டும் டக்கு நம்ம பார்த்து நம்ம நிறைவு செய்யலாம். நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். பியூர் அண்ட் பிளேம்லெஸ். பியூர் அண்ட் பிளேம்லெஸ். எதுக்கு? கிறிஸ்துவின் நாள், கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் அப்படின்ட்டு வசனம், வேத வசனம் முழுக்க, பரிசுத்த வேதாகம் முழுக்க நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாள்ல அவருக்கு முன்பாக நாம காணப்படும் பொழுது இடரலற்றவர்களாய் இருக்கணுமா. அதாவது நம்மால யாரும் இடறி போகக்கூடாது. நம்முடைய செயல்கள், நம்முடைய சொற்கள், நம்முடைய பேச்சு, நம்முடைய நடத்தை யாரையுமே என்ன பண்ணிடக்கூடாது, இடறி போகிறவர்களாய் மாற்றி விடக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம நடந்துக்கணும். சிலது அப்படிதான் நடக்கும், அதுவே தானா போய் போய் இது பண்ணுது. அதை பத்தி நம்ம ஐயோ நம்மளாலதான் அப்படி நடந்துக்கிறாங்களா அப்படி யோசிக்காதீங்க. ஆனா அவங்க வழுவி போறது மாதிரி உங்களுடைய செயல்கள் என்ன போயிடக்கூடாது, இருந்துடக்கூடாது. அதான் இடரலற்றவர்களாய் நீங்க இருக்கணும். நீங்க இடரலற்றவர்களாய் இருக்கணும். எதுலையுமே யாரையும் முடிந்த அளவுக்கு அவர்களை கட்டுங்க, முடிந்த அளவுக்கு அவர்களை பலப்படுத்துங்க, முடிந்த அளவுக்கு அவங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க, முடிந்த அளவுக்கு அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. எதுக்காக ஜெபம் பண்ணுங்க? நீங்க கர்த்தருடைய நாள்ல வரும்பொழுது நான் காணப்படும்படியாக என் குடும்பத்தார் காணப்படணும், என் உற்றார் உறவினர் காணப்படணும், என் சுற்றி இருக்கிறவர்கள் காணப்படணும், சபையில இருக்கிறவங்க காணப்படணும். இப்படி ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களால் அவர்கள் இடரல் அடையாதபடிக்கு உங்களுடைய நடைகளை காத்துக்கொள்ளுங்க. முடிஞ்ச அளவுக்குல கட்டாயம் செஞ்சு தாகணும். முடிஞ்ச அளவுக்குலாம் அப்படி எஃபர்ட் போடுறதெல்லாம் கிடையாது, கம்பல்சரி. இது இடரலற்றவர்களா இருக்கணும். நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல், நம்முடைய எல்லா காரியங்களும் நம்மளை பார்த்து மற்றவன் அதை நம்மளும் செஞ்சுக்கலாம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி இதாயிடக்கூடாது, வலிவி போயிடக்கூடாது. ஒரு எப்படின்னா ஒரு ஒரு காம்ப்ரமைஸ் ஆயிரும், வசனத்துல காம்ப்ரமைஸ் ஆயிடக்கூடாது. நம்ம பரவாயில்ல சொல்லியிருக்கு இருந்தாலும் அப்படின்ற மாதிரி நம்ம இதே ஆயிடக்கூடாது. உலகத்திற்கு ஒத்த விஷயம் தெரியாமல், இந்த உலகத்திலிருந்து உலகத்தினால கரைப்படாம, அதே போல உலகத்திற்கு உள்ளவர்களிடத்துல சில காரியங்களை கற்றுக்கொள்ளாம நாம கரை தெரியவர்களாய் மற்றவர்கள் வலிவு போகாதபடிக்கு, என்ன இயேசு கிறிஸ்துன்றாங்க, கிறிஸ்தவன்றாங்க, அவங்களே அது பேசுறாங்க, அப்ப நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி யாரும் யோசிச்சிடக்கூடாது. அந்த அளவுக்கு நம்மளுடைய நடத்தை, நம்முடைய செயல்ன்றது நிச்சயம் இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். இது இடரலற்றவர்களா இருக்கணும். இன்னொன்னு சொல்லுது துப்புரவானவர்கள். இது ரொம்ப 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 முக்கியம். இந்த பியூர், இதுக்கான இந்த கிரேக்க வார்த்தைக்கு அர்த்தத்தை என்ன சொல்றாங்கன்னா, அதாவது மார்பிள்ல சிலை செய்வாங்கல்ல, சிலை வந்து இந்த கற்கள்ல மார்பிள்ல சிலை செய்யும்போது அதுல வந்து ஏதாவது ஒரு கரை பட்டுருச்சு, ஏதாவது ஒரு அழுக்காயிருச்சு, ஏதாவது சம்திங் டிஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து மெழுகுனால என்ன பண்ணுவாங்களாம், அதை மூடி மறைச்சிருவாங்க. அந்த கரைகளை, அந்த குறைகளை மெழுகுனால மூடி மறைச்சிருவாங்களாம். இந்த சிலைகளை வாங்குகிறவர்கள் என்ன பண்ணுவாங்களாம், இது உண்மையானதா, கரெக்டான சிலையான்னு பார்க்கறதுக்கு அதை உஷ்ணத்தினால அதை செக் பண்ணுவாங்களாம். வெயில் வச்சோ இல்லை சம்திங் உஷ்ணத்தை கொடுத்து அந்த சிலைகளை செக் பண்ணும்பொழுது அதில் மெழுகு இருந்துச்சுன்னா உருகி என்ன ஆயிரும், அதனுடைய குறைகள் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருமா. நீங்க வாசிங்க 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 3:13. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவர்களுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாடானது அதை விளங்கப்படும், ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும். அவர்களுடைய வேலைப்பாடு இதற்கு அக்னியானது பரிசோதிக்கும். அப்ப அக்னி பரிசோதிக்குமா? அப்ப உஷ்ணம் எப்படி அந்த சிலைகளை பரிசோதிக்கும் பொழுது அதனுடைய குறைகள் வெளிப்படுதோ, அதே போலதான் நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய பிரச்சனைகள் என்ன பண்ணுது, நம்முடைய குறைகளை வெளிப்படுத்திடுது. நம்ம அப்படியே மெழுகு பூசப்பட்டவர்களாக கிறிஸ்துவ சத்தியத்தை சில நேரத்துல கேட்டுட்டு நம்ம எப்படிப்பட்டவர்களாயிரும், சில நேரத்துல மெழுகு பூசுகிற சத்தியங்களா இருக்கு. கிறிஸ்தவ செய்திகள் எப்படிப்பட்டதா இருக்கு, விசுவாசிகளுக்கு காயம் கட்டுறதா, அதை சரி செய்யறதா இல்லாம மெழுகு பூசுகிறதா இருக்கு. பார்க்க பளபளப்பா இருக்கிற மாதிரி காமிச்சிருது. பார்க்க ரொம்ப நீங்க குறைவுள்ளவர்களா இருந்தும்,
நீங்கள் அதான் 7 சபைகளுக்கு சொல்லும்போது ஒரு சபைக்கு சொல்றாரு, நீங்க குறைவுள்ளவர்களா இருக்கீங்க. கடைசி இன்னும் சொல்லணும்னா கடைசி கால சபைக்கு தான் சொல்றாரு. நம்முடைய சபைகளுக்காக தான் சொல்றாரு. நம்முடைய கால திருச்சபைகளுக்காக தான் சொல்றாரு. நீங்க வாசிச்சு பாருங்க. இது வெளிப்படுத்தல் புத்தகத்துல கடைசி சபையை குறித்து சொல்லும் பொழுது, நீங்க குறைவுள்ளவர்களா இருக்கீங்க. ஆனா நான் ரொம்ப பரிசுத்தவான், நான் ரொம்ப நீதிமான், நான் ரொம்ப பெர்ஃபெக்ட் மேன் அப்படின்ட்டு இப்படிப்பட்ட மெழுகு பூசுகிறவர்கள் போல நீங்க என்ன பண்றீங்க? மெழுகு பூசினவர்களை போல நீங்க காணப்படுறீங்க. அக்கினி போன்ற பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தோடனே டக்குன்னு மெழுகு உருகி போது உங்க குறை என்ன பண்ணிடுது? வெளியில தெரிஞ்சிருது. அப்ப நாம மெழுகு பூசுகிறவர்களா இல்லாம சரி செய்கிறவர்களா இருக்கணும். காயம் கட்டுகிறவர்களா இருக்கணும். ஏன்னா 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. ரொம்ப முக்கியமான வசனம். 2 கொரிந்தியர் 5:10. ஆனாலும் உலகத்தில் உள்ள எதிர்காலக்காரர், மூலாமைக்காரர், 2 கொரிந்தியர் 5:10. ஏனென்றால் சரீரத்தில் அவர்களால் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பயன் அடையும் என்று நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக இருக்கிறார்கள். நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலன் அவர் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நமக்கு வைக்கப்பட்டிருக்கான். அப்ப கிறிஸ்துவின் நாளில நீங்கள் துப்புரவா இருக்கும்படி சரியா இருக்கணும். துப்புரவனா சொல்லியிருக்கேன். டெய்லியும் செய்யணும். டெய்லியும் கிளென்ஸ் பண்ணிக்கணும். டெய்லி சரி செஞ்சுக்கணும். என்னென்ன குறையோ குறை இல்லாம இல்ல. குறை இருக்கு. குறைய என்ன பண்ணணும்? நம்ம எங்க தவற விடுறோம்? குறைய சரி செய்யறதுல நம்ம தவற விடுறோம். குறைய சரி செய்யாம மெழுகு பூசிக்கிறோம். அது நம்ம மேற்பூச்சா நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? கர்த்தர் அன்பானவர், கர்த்தர் இரக்கமானவர் அப்படின்ட்டு நம்முடைய குறைகளை நம்ம சரி செய்யறதை விட்டுட்டு அது மேற்பூச்சாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? மெழுகு தடவிக்கிறோம். பிரச்சனைன்னு ஒண்ணு வந்த உடனே மெழுகு உருகி போகுது. உள்ள இருக்கிற குறை என்ன பண்ணிடுது? வெளியே தெரியுது. பதட்டம் வெளியே தெரியுது. எந்த எந்த விஷயங்களை நாம சோர்ந்து போயிருக்கிறோமோ அது ஓப்பனா வெளியே தெரிய ஆரம்பிச்சிருது. அப்ப இப்படிப்பட்டவர்களா இல்லாம நாம கிறிஸ்துவின் நாளில காணப்படும்படியாக, நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் சரியான நிலையை நம்ம அடைகிறவர்களாய் நாம இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்ப இதோட சம்மரி பார்த்தீங்கன்னா எப்படி வருது? நாம் ஆவிக்குரிய ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோம். சுவிசேஷத்திற்காய் பிரயாசப்பட வேண்டியதா இருக்கணும். நம்முடைய கடமையா இருக்கு. ஆவிக்குரிய ஐக்கியம் நமக்கு வேணும். சுவிசேஷத்திற்காக நம்முடைய பிரயாசம் நமக்கு வேணும். ஒழுங்குபடுத்தப்பட்ட அன்பில நாம் நிலைத்து இருக்க வேண்டும். அதுல பெருக வேணும். கிறிஸ்துவின் நீதியின் கனிகளால் நாம் நிறைந்தவர்களாய் இருக்கணும். அதே போல ஆண்டவருடைய வருகைக்குள்ள நாம் துப்புரவ இடலற்றவராய் நாம் காணப்படணும். அப்ப இப்படிப்பட்ட சத்தியங்களை நீங்க எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம் எழுந்து நிற்கலாம்.